போயட்ஸ் லிட்ரேச்சர் நேயர்களுக்கு வணக்கம். வரிசையாக நம்ம தமிழ் படைப்பாளர்களை பார்த்துட்டு வரோம். அந்த மாதிரி இன்னைக்கு நம்ம பார்க்குற படைப்பாளர் தொண்டை மண்டலத்தினுடைய மிக முக்கியமான நவீன எழுத்தாளர்களில் ஒருத்தர். நாவல் ஆசிரியராக, சிறுகதை ஆசிரியராக, கவிஞராக பல்வேறு வடிவங்களில் இன்றைக்கு இருக்கிற தலைமுறைக்கு அறியப்பட்ட மிக சரியான இலக்கிய அங்கீகாரங்களை தொடர்ந்து பெற்றுக்கொண்டிருக்கிற எழுத்தாளர் கவிப்பித்தன் அவர்களை சந்திக்கலாம். உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். ஸோ ஒரு வரலாற்றை நீங்கள் புனைவுக்குள்ளார மீட்டு உருவாக்கம் பண்ணிட்டீங்க. அதனுடைய எச்சங்களாக உங்களுக்கு இந்த தகவல்கள்லாம் கிடைக்கிறதுக்கு இப்போ என்ன அங்கே வாய்ப்புகள் இருக்குங்க? அந்த நாவலில் முதல்ல சிறுகதையாக பண்ணும்போது அந்த ஆற்றுல தண்ணி திருப்புறது, அவங்க பயிர் வைக்கிறது, அதெல்லாம் நீங்கள் அதை மட்டும் தான் பண்ணுவோம். ஆனால் இது நாவலாக வரும்போது அதோட அந்த மக்களோட வேறு சில பிரச்சனைகளை, வேறு அவரோட பாடுகள் இருக்குல்ல, அவரோட வேதனைகள் இருக்கு இல்லையா. இவங்க இந்த மாதிரியான ஒரு விவசாய குடும்பங்கள்லாம் சேர்ந்து ஆற்றுல தண்ணி திருப்பி பயிரை வச்சு அவன் பாட்டுக்கு அவனோட குழப்பை பார்த்துன்னு எது கூத்து நடத்துறது, திருவிழா நடத்துறதுன்னு அவன் பாட்டுக்கு இருந்தான். ஆனால் அந்த கிராமங்களில் தான் போய் அரசாங்கத்தோட சில திட்டங்கள் வருது. அப்போ சில நிறுவனங்கள் வர வேண்டிய, தொழில் நிறுவனங்கள் வர வேண்டிய ஒரு தேவை இருக்குது. இப்போ ராணிப்பேட்டை தொழிற்பேட்டையாக வருது. அந்த தொழிற்பேட்டையாக வரும்போது அங்கே நிலம் தேவைப்படுது. பெரிய பெரிய தொழிற்சாலைகள் தொடங்கணும்னா நிலம் தேவைப்படும். அப்போ அங்கே இருக்கிற புறம்போக்கு நிலங்களை, சர்க்கார் நிலங்களை எடுக்கிறாங்க. அது போதாது. அப்போ பக்கத்தில் இருக்கிற பட்டா நிலம், விவசாய நிலங்களை எடுக்க வேண்டிய தேவை வருது. அப்படி தான் கிராமமாக லாலாப்பேட்டை, நெல்லிக்குப்பம் அந்த மாதிரியான கிராமங்களில் ஏராளமான நிலங்கள் எடுக்கிறாங்க. அந்த நிலம் எடுக்கும்போது இந்த விவசாய நிலங்கள் அதில் போகுது. இப்படி தண்ணியோட போராடுற மக்கள், வாழ்க்கையோட போராடுற மக்கள், அப்படி போராடணும்னா ஒரு கட்டத்தில் சந்தோஷமாக இருக்கிறாங்க. வாழ்க்கை அவன் பாட்டுக்கு அவனோட போக்கில் போகுது. இப்போ இங்கே அந்த நிலங்களை எடுக்கும்போது, அவனோட நிலத்தை பிடுங்கும்போது அவனோட வாழ்க்கையே மாறுது. அவனோட தேவைகள் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ இருந்த நிலம் போயிடுது, வேலை போயிடுது, வருமானத்துக்கு வழி இல்லை. அப்போ அந்த மக்கள் திடீர்னு திகைச்சு போகிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அலாடுறாங்க. இருந்த நிலத்தையும் கொடுத்துட்டு வேலைக்கும் வழி இல்லாமல் அப்படி வரும்போது அந்த 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 சின்னசாமி ரெட்டியார் குடும்பம், அந்த ஊரில் இருக்கிற மற்ற குடும்பங்கள் என்ன பண்ணுறாங்க, அப்போ அவங்க அந்த நிலத்தை கொடுத்துட்டு அந்த வந்த பணத்தை வச்சு பெருசாக காலம்புறம் அதில் ஒன்றும் பண்ண முடியாது. வர வேகத்தில் கொஞ்சம் மக்கள் அதை செலவு பண்ணிவிடுவாங்க, வேகமாக செலவு பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறம் அவனுக்கு நிலமும் இல்லை, வேலையும் இல்லை, பணமும் இல்லை. அப்படி மாறும்போது தான் அந்த குடும்பங்கள் அதே எங்கே நிலத்தை கொடுத்தாங்களோ அந்த தொழிற்சாலைகளே போய் கூலிகளாக போகிறாங்க. அப்படி கூலிகளாக போகும்போது அங்கே இவங்களுக்கு கிடைக்கிற அந்த நிலம், இவங்களுக்கு அனுபவம், கிடைக்கிற மரியாதை. ஒரு கிராமத்தில் ஒரு நாட்டாண்மையாக இருக்கிற அந்த சின்னசாமி ரெட்டியார் கடைசியில் ஒரு கம்பெனியில் போய் தோட்டக்காரனாக போய் கடைசியில் ஒரு எடுபடியாக போய் அந்த மேசை துடைக்கிற, டீ வாங்கி கொடுக்குற ஒரு கூலியாளர் மாறுறது தான் அந்த நாவலோட. அப்படி தான் அந்த நாவல் விரிவடைஞ்சு 520 பக்கத்தில் போய் நிற்கிது. இந்த நீவா நதி தான் உங்களை முதல் கவிஞன் ஆகுது பள்ளிக்கூடத்தில். நீவா நதி தான் உங்களை நாவல் ஆசிரியராக இதை நான் யோசிக்கவே இல்லை. இல்லை அப்படி உங்களுக்கு உங்களுக்கு பின்னாடி அது ஒரு ஒட்டாவே இருக்கலாம் போல. இது நீவா நதி அப்படி ஒரு பெரியவர். சிறுகதை ஒரு பக்கம் பேரலாம் எழுதிட்டே இருக்கீங்க. ஆமாம், நீவா நதி எழுதும் போதே. இப்போ உங்களுடைய இன்னொரு முக்கியமான நாவல் சேங்கை நாவல் வேறொரு வாழ்க்கை. அது உங்கள் ஊருக்கு சம்பந்தம் இல்லாத வேறொரு வாழ்க்கையை பேசுது. இந்த அனுபவம் எங்கிருந்து, என்ன மாதிரி அது நாவலாக மாறுச்சு? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கிராமத்தில் பிறந்து அங்கேயே இருந்து இடையில திருமணத்துக்கு முன்னாடி இந்த கல்லூரி முடிஞ்ச உடனே கல்லூரியிலேருந்து வெளியே வரும்போது ஒரு பெரிய கனவோடு வருவாங்க எல்லாருமே. அது எல்லாருக்குமான விதி அப்படின்னு, விதி மேலே நம்பிக்கை இல்லை, ஆனால் விதின்னு சொல்லிக்குவோம் இல்லையா. அந்த மாதிரி விதிக்கப்பட்டதுன்னு சொல்லலாம். ஒரு பெரிய கனவோட நானும் கல்லூரியிலேருந்து வெளியே வந்து பெரிய வேலைக்கு போயிடணும், அரசாங்க வேலைக்கு போகணும், இல்லை ஒரு பெரிய ஏதாவது ஒரு நிறுவனத்தில் வேலைக்கு போகணும், இல்லை சினிமாவில் போய் நம்ம கவிதையெல்லாம் எழுத ஆரம்பிச்சிட்டோம். இப்போ சினிமாவில் போய் பாடல் எழுதலாம், இல்லை அந்த மாதிரியான வாய்ப்புகள் இருக்கும். அப்படி இல்லை பத்திரிகையில் போய் பணியாற்றலாம் அப்படின்னு வரும்போது மேலே பிஎஸ்சி முடித்த உடனே எம்எஸ்சி போகிறதுக்கான இப்போ வாய்ப்புகள் வருது. சென்னையில் கல்லூரியில் இடம் கிடைக்குது. ஆனால் இப்போ வீட்டில் படிக்க வைக்க முடியாத ஒரு சூழல். முடியாதுன்ட்டாங்க, எம்எஸ்சிலாம் படிக்க வைக்க முடியாது, ஏதாவது வேலைக்கு போ அப்படின்னு சொல்கிறாங்க.
அப்போ அதே ராணிப்பேட்டையில் இருக்கிற எத்தனையோ தொழில் நிறுவனங்களில் நானும் போய் விண்ணப்பங்கள் போடுறது, வேலை கிடைக்குன்னு திருப்பி வருது. இப்படி இருக்கும்போது தான் ஒரு நண்பர் வந்து சென்னையில் பணி செய்கிற எங்கள் பக்கத்து ஒரு நண்பர் சென்னைக்கு வந்துருப்பானி லாரி நிறுவனத்தில் லோடிங் கிளர்க்கு வேலை இருக்குது, அப்போ எழுத்தாருன்னு சொல்லுவாங்க, அதுக்கு வா அப்படின்னு கூப்பிட்டு வராரு. அப்போ சென்னையில் நேராக பேகை தூக்கின்னு வந்தாச்சு. சென்னைன்னு ஒரு பெரிய உற்சாகத்தோடு வந்தாச்சு. இது வேலை ஒரு கலைத்துறை. ஆமாம், ஒரு பெரிய வந்து இன்னொரு கதவை திறந்துடலாம் அப்படின்ற நம்பிக்கையில் வரேன். அங்கேயே அந்த அறையிலே தங்கி பகலில் வந்து இந்த லாரி நிறுவனத்தோட எழுத்தர் வேலை, இரவில் கவிதை எழுதுறது, சனி ஞாயிறில் கூட்டங்களுக்கு போகிறது, இப்படியான ஒரு பெரிய உலகம் வந்து திறந்து விட்டாங்க சென்னையில். ஆனால் சென்னை வாழ்க்கை வந்து நான் நினச்ச மாதிரியான ஒரு பெரிய வாய்ப்பை எனக்கு உருவாக்கலை. வந்த வாய்ப்புகளையும் வந்து பயன்படுத்திக்க தெரியல. திரைப்படத்தில் பாடல் எழுதுவதற்கான வாய்ப்புகள்லாம் வருது, அப்பயே வந்தது. இன்னொரு காரணம் வந்து நான் பணிபுரிந்த அந்த லாரி நிறுவனம் அவங்க இன்னொரு திரைப்பட தயாரிப்பு நிறுவனத்தையும் வச்சுருந்தாங்க. அவங்களே சில திரைப்படங்கள்லாம் அப்போ பெரிய ஹிட்டான படங்கள்லாம் எடுத்தாங்க. இப்போ அவங்களே கேட்டாங்க, பாட்டு எழுதுறியா அப்படின்லாம் கேட்டாங்க. எழுதுறேன் தான் சொன்னேன். சில நண்பர்கள் வந்து கூப்பிட்டு போனாங்க, வேறு நிறுவனங்கள்லாம் கூப்பிட்டு போய் முதல்ல போன உடனே அவங்க எனக்கு கொடுத்த பாடல் வந்து ஒரு கிளப் டான்ஸ், இப்போ சொல்கிற குத்துப்பாட்டு. நான்லாம் இப்போ ஒரு திருமணமாகாத நேரம், பெரிய சமூக பொறுப்பு இருக்கிற, சமூகத்தை அக்கறையோட, சமூகத்தை தலைமையில தூக்கி வச்சுன்னு நடக்கிற ஒரு பெரிய பொறுப்போடு இருக்கிற அந்த வெறி, போயும் ஒரு கிளப்பில் போய் பாட்டு எழுதணுமா, கிளப்புக்கு ஆடுற பாட்டு எழுதணுமா, அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டேன். அப்புறம் இன்னொருத்தர் கூப்பிட்டு நீங்கள் முதல்ல பக்தி பாட்டு எழுதுங்க, நம்ம வந்து கேசட் போடுவோம், அதை வச்சு. ஏன்னா அப்போ வந்து பெரிய ஐயப்பன் பாடல்கள், மாரியம்மன் பாடல்கள்லாம் ரொம்ப பயங்கர வேகத்தில் தேவையும் கூட எல்லா நேரம். அதெல்லாம் நான் வந்து ஒரு நாத்திகன், நான் வந்து பெரியாரோட பேரன், அதெல்லாம் பக்தி பாடலாம் நான் எழுத மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்தாச்சு. அதுக்கப்புறம் நமக்கு சில என்ன சொல்கிறது, ஒரு நமக்குள்ளே ஒரு இது இருக்குல்ல, ஒரு கெத்து இருக்கும், நமக்குள்ளே ஒரு தன்னம்பிக்கையில் ஒரு பெரிய, நாம் கிராமத்துலேருந்து வந்தோம், ஒரு டிகிரி படிச்சிருக்கிறோம், இங்கெல்லாம் போய் திரைப்படத்தில் வந்து இப்போ மாதிரியான பெரிய வாய்ப்புகள்லாம் அப்போ இல்லை. அப்போ ஒரு பெரிய இறுக்கமான காலகட்டம் அது. உள்ளே நுழையிறத வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் உள்ளே போக முடியாது. அப்படி போகணும் உள்ளே இருக்கணும்னா நிறைய காம்ப்ரமைஸ் பண்ணிக்கணுன்ற மாதிரியான ஒரு சூழல். நான் எதுக்காகவும் அது மாதிரிலாம் நான் மாற்றிக்க மாட்டேன்ற அந்த வேகத்திலேயே வந்து இல்லை, இது அரைச்சீர்த்த காலம். ஆமாம், அதனால் வந்து முடியாதுன்னு வந்தாச்சு. அப்போ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்னா, இந்த லாரி தொழில், அதில் போகிற அந்த 5 ஆண்டுகள் கடுமையான அந்த அனுபவங்கள், இதை முடிச்சு திருமணத்துக்கு அப்புறம் வந்து அதே தொழிலில் நிற்க முடியாதுன்ற ஒரு நிலைமை வந்துச்சு. ஏன்னா அந்த குறைந்த ஊதியம், அங்கேயே வந்து சமையல் பண்ணி சாப்பிட்ட மாதிரியான அந்த வாழ்க்கையை தொடர முடியாது. திருமணமான குடும்பத்தோடு வரணும், குடும்பத்தோடு வந்தால் சென்னை வந்து படி அளக்குமான்னு தெரியாது. அப்போ மறுபடியும் திரும்பி ஊருக்கே போயிடலாம் அப்படின்னு ஊருக்கு திருப்பி அங்கே போய் கொஞ்ச நாள் வந்து பத்திரிகை, அப்போ தான் ஒரு பத்திரிகை, இலவச பத்திரிகை தொடங்குறது. அந்த பத்திரிகை நடத்தும் போது அது வெறும் வாழ்க்கைக்கான போராட்டமாகவே போயிடுது. எழுத்துக்கான நேரத்தை அதிகமாக ஒதுக்க முடியுது. முழு நேரமே எழுதுதான் வேலையாக இருந்தாலும் கூட அந்த எழுத்து வேறு, அது செய்தி, விளம்பரம், அதற்கான தேவை, அப்படி போகிற சூழ்நிலை. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் இதெல்லாம் முடிஞ்சு கொஞ்சம் போய் நம்ம கொஞ்சம் குடும்பத்தில் கொஞ்சம் நம்ம பரவாயில்ல, கொஞ்சம் செட்டில் ஆகிறோம் அப்படின்ற மாதிரி எண்ணம் வரும்போது தான் நாவல்கள் நிவாநதி, அதுக்கப்புறம் மடவழி வருது. அதே வரிசையில் வரும்போது தான் இந்த அனுபவம் ஒரு பக்கம் வந்து அப்படியே பேங்க்கில் போட்ட மாதிரி இருக்குது, ஃபிக்ஸட்டில் போட்ட மாதிரியான அந்த லாரி தொழில் நிறுவனத்தோட அந்த அனுபவங்கள். அது ஒரு கட்டத்தில் அதை எழுதலாம் அப்படின்னு வரும்போது தான் சேங்கை என்கிற அந்த நாவல் வருது. அந்த முழுக்க அந்த லாரி தொழிலில் நான் பார்த்த மனிதர்கள், அங்கே இருக்கிற அந்த வாழ்க்கை முறை, அந்த மனிதர்களோட தேவைகள் இருக்குங்களா, அந்த மனிதர்களோட வேதனை, வலிகள் இருக்குது. அந்த வலியை வந்து இது வரைக்கும் யாரும் பதிவு பண்ணலை. ஏன்னா பொதுவாகவே ஒரு லாரி தொழிலில் வந்து வாசிக்கிற மனிதர்களோ இல்லை எழுதுகிற மனிதர்களோ இருக்க மாட்டாங்க. அது ஒரு தொழிலாளர்கள் சார்ந்த ஒரு துறை. வெறும் லாரி ஓட்டுநர்கள், லாரி கிளீனர்கள், அதை தாண்டி போனால் லாரி முதலாளிகள், இந்த மாதிரியான மனிதர்கள் யாரும் எழுதுறதுக்கான ஆட்கள் அங்கே. ஆமாம், அவங்க வாசிப்பதற்கான ஆட்களோ இல்லை எழுதுவதற்கான ஆட்களோ இல்லை. அப்போ நமக்கு ஏற்கனவே இருக்கிற இந்த எழுத்து ஆர்வம், அதை வந்து நம்ம எழுத்தில் கொண்டு வரோம்னு பார்த்தா அது ஒரு வேற ஒரு உலகமாக விரியுது.
ஏற்கனவே அங்கே வேலை செய்த 5 ஆண்டு உங்களுக்கு ஒரு வலி நிறைந்த ஆண்டுகளாக இருந்திருக்கும். ஒரு நாவலாக வரும்போது அந்த அனுபவம் ஒரு பெரிய கிஃப்ட் தான் உங்களுக்கு, அப்படிதானே நீங்கள் பார்க்க? ஆமாம் ஆமாம் சார். அந்த அந்த நாவல் வந்ததுக்கு அப்புறம் நிறைய விமர்சனங்கள் வருது. நிறைய அந்த நாவல் பற்றின வரும்போது இது முதல் முறையாக லாரி தொழிலை பற்றி நாவலாக வந்திருக்கு. சிறுகதைகள் சில பேர் பண்ணியிருக்காங்க, சிறுகதைகள் 1-2 வந்திருக்கு, கட்டுரைகள் வந்திருக்கு. பாலகுமரன் இரும்பு குதிரை என்கிற ஒரு நாவலை பண்ண அது வேற தளத்தில் பேசுகிற நாவல். இது வந்து முழுக்க முழுக்க தொழிலாளிகள், அந்த லாரி ஓட்டுநர்கள், கிளீனர்கள் பற்றின பேசுகிற ஒரு நாவல். அந்த அந்த லாரி நிறுவனத்தில் பணி செய்கிற 2 நண்பர்களுக்குள்ளே நடக்கிறதா தான் வாழ்க்கை. லாரி தொழிலாளிகள் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த அலுவலகத்தில் பணிபுரிகிற 2 நண்பர்கள், அவர்கள் வந்து அந்த எழுத்தராக இருக்கிற அந்த நண்பர்கள் 2 வேறு சமுதாயத்தை சேர்ந்த அந்த நண்பர்களுக்குள்ளே இருக்கிற அவங்களுடைய அந்த வாழ்க்கையில் அவர்களுடைய அனுபவங்கள், அந்த நட்பு, அந்த 2 பேரும் நண்பர்களாக இருந்தாலும் கூட 2 சமுதாயத்திலிருந்து வந்தவர்கள் என்பதனால் அவரோட 2 பேரோட வாழ்க்கையும் வேற வேற. அந்த முரண்பாட்டை பேசுகிற இன்னொரு பகுதி அதில் வரும். அந்த ஒடுக்கப்பட்ட ஒரு சமுதாயத்தை சேர்ந்த ஒரு தொழிலாளியும், இடைநிலை சமுதாயத்தை சேர்ந்த இன்னொரு தொழிலாளியும் எழுத்தரமாக சேர்ந்து அந்த லாரி வாழ்க்கையை எதிர்கொள்கிற அனுபவங்கள் தான் இதில் பேசியிருக்கு. நாம் ஒரு எழுத்தாளராக இருக்கும்போது அந்த அனுபவங்கள்லாம் நமக்கு வந்து ஒரு படைப்புக்கான ஒரு விஷயமா மாறி போயிடுது. அது வந்து உங்களுடைய அந்த அனுபவம் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. இப்போ இந்த நாவல்ன்ற அந்த பெரிய வடிவத்துக்குள்ளார இயங்குறதுன்றது, சிறுகதைக்கு ஒரு கரு கிடைச்சா போதும் நம்ம எழுதிடலாம். நாவல்ன்ற அந்த பெரிய விஷயங்களுக்காக நீங்கள் எடுத்துக்கிற வேறு முயற்சிகள் என்னென்ன முயற்சிகள்? அதுக்காக ஒரு வரலாறை தேடுவது அப்படின்ற விஷயங்கள்லாம். இது நீங்கள் சொன்ன மாதிரி சிறுகதைக்கு ஒரு பெரிய களம் தேவையில்லை. ஏதாவது ஒரு அனுபவம் இல்லை ஒரு நிகழ்ச்சி, ஏதாவது நாம் பார்த்த ஒரு சட்டுன்னு ஒரு நிமிடத்தில் நாம் கடந்து போகிற எத்தனையோ அனுபவங்களை சிறுகதையில் கொண்டு வந்துடலாம். நாவல்களுக்கு பெரிய களம் தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அப்படியான ஒரு பெரிய வித்தியாசத்தை நம்ம பார்க்கல. இந்த நீவாநதி ஆரம்பிக்கும் போது அப்படி தான் வந்தது, சேங்கை அப்படி தான் வந்தது. இதில் 3வது நாவல் ஈமம். அந்த ஈமம் நாவல் வந்து ஒரு வேற ஒரு வித்தியாசமான ஒரு களம். அது என்னென்னா ஒரு குடும்பத்தில் ஒரு காதல் திருமணம் செய்து கொண்ட ஒரு இளைஞன், குடும்பத்தை எதிர்த்து காதல் திருமணம் செய்து கொண்டு தனி குடும்பம் நடத்துகிற ஒரு இளைஞன், அவர்களுக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடு வரும்போது அந்த பெண் வந்து இந்த கணவனை சந்தேகப்படும் போது இவன் தற்கொலைக்காக முயற்சி பண்ணுறான். தற்கொலை முயற்சி பண்ணும்போது இது தெரிஞ்ச உடனே அந்த பெண் வந்து போய் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. இவன் மருத்துவமனையில் இருக்கான், அப்புறம் இறந்து போகிறான். இறந்து போன அந்த நபரை பிணவரையில் போய் தூக்கிட்டு போகிறாங்க. அவருக்கு பிணக்கு ஒரு பரிசோதனை நடக்கணும், போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும். அந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ண 3வது நாள், முதல் நாள் வந்து இறந்து போகிறான். 2 நாள் இடையில் விடுமுறை வருது, அரசாங்க விடுமுறை. அதனால் வந்து பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ண முடியல. 3வது நாள் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்கு பாடியை தூக்கி மேலே வச்சு போஸ்ட்மார்ட்டம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. தலையில் வந்து சுத்தியை வச்சு அடிக்கிறாங்க. அப்போ அந்த மனிதன் எழுந்து உட்காந்துடுறான். போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது ஒரு மனிதன் எழுந்து உட்கார்ந்தா ஒரு பெரிய அந்த 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 உடலுக்கு ஒரு ஆய்வு செய்கிற அந்த தொழிலாளி உட்பட மருத்துவர் உட்பட பயந்து போகிறாங்க. அப்படி தான் அந்த நாவல் தொடங்கும். இது ஒரு உண்மையில் நடந்த ஒரு சம்பவத்தினுடைய பின்னணியில் எழுதப்பட்ட ஒரு நாவல். இந்த நாவலுக்காக நான் கதையெல்லாம் என்ன எப்படி ஆரம்பிக்க போகிறோம், எப்படி முடிக்க போகிறோம்லாம் ஓரளவுக்கு தயாராக வந்துடும். எழுத ஆரம்பித்தாச்சு. இந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ணுற இந்த காட்சிகள் வந்து நாவல் தொடங்கும் போது ஒரு 5 அத்தியாயங்கள் இந்த காட்சிகள் தான் வரும். நான் வந்து ஏற்கனவே வருவாய்த்துறையில் பணியாற்றுகிற ஒரு ஊழியன். எனக்கு இந்த போஸ்ட்மார்ட்டம் பார்க்குற வாய்ப்புகள், மருத்துவமனையோட போகிறது வர்றது, அந்த விபத்துகள் நடக்கும்போது ஒரு அரசு அலுவலராக அங்கே போக வேண்டிய தேவை இருக்குது. அப்படி சில பாடியை நான் பார்த்துருக்கேன். போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்கு முன்னாடி, போஸ்ட்மார்ட்டம் பண்ணதுக்கு பின்னாடியெல்லாம் பார்த்துருக்கேன். ஆனாலும் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறது நேரடியாக பார்க்குறது இல்லை. ஏன்னா அங்கே அவ்வளோ சீக்கிரம் வந்து உள்ள அனுமதிக்க மாட்டாங்க. அப்போ எனக்கு இதில் வந்து இன்னும் கொஞ்சம் தரவுகள் தேவைப்படுது. ஏன்னா ஒரு போஸ்ட்மார்ட்டம் பண்ணுற காட்சி எழுதும்போது சாதாரணமாக அவர் வந்து போஸ்ட்மார்ட்டம் ஆரம்பித்தாங்க, சுத்தியத்தை அடிக்க ஆரம்பித்தாங்க, அவன் எழுந்து உட்காந்துட்டான் அப்படின்னு ஒரு 2 வரியில் சொல்ல முடியாது. அது 5 அத்தியாயங்கள் வந்து 5 சாப்டர் வருது. இப்போ கூடுதலான தரவுகள் தேவைப்படும் போது நான் சில அந்த பணியில் இருந்த
தொழிலாளியாக இருந்த அந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ணுற அந்த தொழிலாளி அவங்கக்கிட்ட போய் பேசுகிறேன். தொடர்ந்து 2-3 நாள் அவங்ககிட்ட முழு நாள் உட்காந்து அவங்ககிட்ட வந்து பேச ஆரம்பித்து அதில் எனக்கு சில நிறைய தகவல்கள் கிடைக்குது. இது போலாமல் இன்னொரு சென்னையில் இருக்கிற ஒரு பெரிய மருத்துவமனையில் இதே போல் ஒரு தொழிலாளியாக இருக்கிற இன்னொரு நபர் அவர் வீட்டுக்கு போய் அவர்கிட்ட ஒரு 2-3 நாள் பேசி அது தகவல்கள்லாம் வாங்கினதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் தான் வந்து அந்த 5 சாப்டருமே வந்து எழுத ஆரம்பிக்கணும். அது என்னுடைய அந்த பதிப்பகத்தை பப்ளிஷர் அது ஆரம்பிக்கும் போதே மிரண்டு போயிட்டான் அப்படின்னாரு. அந்த 5 சாப்டரையும் படிக்கும்போது தோழர் இன்னும் இப்படி மிரட்டுறீங்களே அப்படின்னாரு. அந்த கள அனுபவம் களத்தில் போய் சேகரிக்கிற இந்த தகவல்கள் இருக்கு இல்லையா, அது வந்து உண்மையாக இருக்கும்போது அதோட கணம் கூடும். அப்படி தான் இந்த நாவல்களுக்கான தகவல். மீதி மற்ற அந்த இளைஞனோட வாழ்க்கை, அவன் போகிற அந்த தறி ஓட்டுற வேலை, அந்த பெயிண்டர் வேலை, இதெல்லாம் வந்து நம்ம தினமும் பார்க்கறது தான். அதில் வர்ற அந்த தறி ஓட்டுகிற அந்த அனுபவம், நான் தறி ஓட்டியிருக்கேன் வாழ்க்கையில். என்னோடய வாழ்க்கையில் ஒரு இடைப்பட்ட ஒரு 3-4 மாதங்கள் தறி ஓட்டுகிற தொழிலாளியாக இருக்குது. அந்த அனுபவத்தை இதோட பொருத்த வேண்டியதாக இருக்குது. இப்படி எந்த படைப்புமே வந்து வெறும் கற்பனையில் என்னோடய படைப்புகள் எதுவும் வந்தது இல்லை. உட்காந்து வெறும் நம்ம அறைக்குள்ளே உட்காந்து எழுதுகிற நிறைய மனிதர்கள் அதுக்குள்ளார உண்டு. ஆமாம், அந்த அனுபவங்கள் பெரும்பாலும் என்னுடைய அனுபவங்களாகவும் என்னை சுற்றி இருக்கிற மக்களோட அனுபவங்களாக தான் அந்த படைப்புகளில் வருது. நிறைய கதைகள் படிக்கும்போது அப்படி தெரியுது. அது உங்களுடைய அனுபவங்களா. ஒரு அத்தை மரணத்தை தேடி மகளை கூட்டிட்டு ஒருத்தர் வர மாதிரி ஒரு கதை ஒன்று, களபலி. ஆமாம், அந்த கதை பண்ணும்போது அதெல்லாமே வந்து அது தெரியுது அந்த விஷயம். இப்போ 2த்துக்கும் நடுவில் நீங்கள் இயங்கிட்டு இருக்கீங்க. நாவல், இன்னொன்று சிறுகதை. வடிவம் கடந்து 2லையும் இருக்கிற கம்ஃபர்ட் என்ன, 2லையும் இருக்கிற சவால் என்ன? சிறுகதை பொறுத்த வரைக்கும் பக்கம் ரொம்ப குறைவு நமக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சில சம்பவங்களை வச்சு நம்ம கதையை பண்ணிட முடியும். இப்போ சமீபத்தில் இப்போ விகடனில் அண்மையில் வந்த அந்த சூடு என்கிற ஒரு சிறுகதை வேலூர் பேருந்து நிலையத்தில் நான் பார்த்த ஒரு அனுபவம், ஒரு சின்ன அனுபவம் தான். அதை ஒரு 8 பக்கம் சிறுகதையாக வரும்போது அதில் இருக்கிற இன்னைக்கு இருக்க சமுதாயத்தில் மக்கள் நாம் அனுபவிக்கிற அடிப்படை யதார்த்தத்தில் இருக்கிற சில பிரச்சனைகளை அந்த சிறுகதையாக வந்துடும். அதுக்கு பெருசாக ஒன்றும் நம்ம தரவுகள் தேவைப்படாது. ஆனால் நாவல்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய களத்தில் நம்ம பணி செய்ய வேண்டியிருக்கு. என்னுடைய நல்வாய்ப்பு என்னென்னா, என்னோடய நாவல்களில் வர்ற எல்லா தகவல்களுமே இல்லை தரவுகளுமே என்னோடய வாழ்க்கையிலிருந்து நான் எடுக்கிறதால. இப்போ இந்த சேங்கையில் வர லாரி, ஈமத்தில் வருகிற அந்த தறி ஓட்டுகிற அனுபவம், நீவா நதியில் வருகிற அந்த தண்ணீர் திருப்புறது, வேலை தேடி ராணிப்பேட்டையில் இருக்கிற அந்த நிறுவனங்களுக்கு அலையிறது, இப்போ அதில் வர அந்த கூத்து, அந்த அனுபவங்கள் எல்லாமே வந்து நான் அனுபவித்தவை, நான் பார்த்தவை, நான் தினமும் என்னோடய வாழ்க்கையில் தினமும் நான் சந்திக்கிற அந்த அனுபவங்கள் தான். ஆனால் பெரிய என்னுடைய 5 நாவல்களுமே பெரிய வெளியில் போய் தேட வேண்டிய அவசியம் இல்லாமல் சுற்றி இருக்கிற உலகம் தான் உங்களுடைய நாவலாக வருது. அதற்காக சில கூடுதல் தகவல்களை நான் சேர்க்கிறேன் தவிர அனுபவத்தை தேடி போனது இல்லை. ஜிகிட்டி எதை பற்றி பேசுகிற ஒரு நாவலாக வந்துச்சு, அது என்னது? ஜிகிட்டி பொதுவாக என்னோடய படைப்புகள் புத்தகங்கள் எல்லாமே தலைப்புகள் கொஞ்சம் வித்தியாசமாக புதுசாக இருக்கும். ஆனால் உள்ளே போய் பார்த்தோன்னா ஒன்றும் புதுசாலாம் இல்லை. நாம் கேள்விப்படாமல் இருந்திருக்கலாமே தவிர அது ஏற்கனவே வாழ்க்கை மனிதர்கள் பயன்படுத்துகிற வார்த்தைகள் தான். ஜிகிட்டியை பொறுத்த வரைக்கும் நீவா நதியில் வருகிற அந்த திருவிழாக்கள், அங்கே வருகிற அந்த கூத்து, அந்த கங்கையம்மன் திருவிழாவில் நடக்கிற அந்த கங்கையம்மன் அவதாரம் உள்ளிட்ட கூத்து, அதோட தொடர்ச்சியாகத்தான் இதில் வருகிற மேடை நாடகம். இந்த கூத்து வடிவம் அது வந்து தெருக்கூத்து வடிவம், இது மேடை நாடக வடிவம். இதில் இந்த ஜிகிட்டி நாவல், அந்த ஜிகிட்டியில் வந்து 2 வகையான கூறுகளை நான் சொல்லியிருப்பேன். அந்த நாவலில் பயன்படுத்தியிருப்பேன். ஒன்று வந்து கூத்து கலைஞன், ஒரு கூத்து கலைஞன், கூத்தின் மீது ஒரு வெறி கொண்ட பித்து பிடித்த ஒரு கலைஞன், கூத்தை மட்டுமே சதா நினைத்து கொண்டு இருக்கிற ஒரு கலைஞன். அதை நாம் கலைஞன்னு சொல்கிறோம். ஆனால் உலகம் அவனை கலைஞன்னு சொல்ல, அவனை அப்படி பார்க்காது. அவன் கூத்தாடின்னு சொன்னால் கூட பரவாயில்ல, அவன் ஒரு பைத்தியக்காரன் தான், அவன் ஒரு பழக்க தெரியாதவன், அவன் இவெல்லாம் வந்து வீணா போனவன். பொதுவாகவே ஒரு படைப்பாளன் என்கிற வார்த்தையை வந்து கௌரவமான வார்த்தை. ஒரு எழுத்தாளனே அல்லது எழுதுகிறவனை வந்து எழுத்துக்காரனை இந்த உலகம் வந்து எழுத்துக்காரன்லாம் சொல்லாது, பைத்தியக்காரன் என்கிறது அப்படி தான் பார்க்குது. இவனுங்கெல்லாம் பழக்க தெரியாதவனுங்க. அப்படி இருக்கிற இந்த உலகத்தில் அந்த கூத்து கலைஞன் வந்து ஒரு பெரிய வெறியோடு பெரிய கனவுகளோடு இருக்கிற ஒரு கூத்து கலைஞன்
கூத்துக்காக சகலத்தையும் உதறிவிட்டு வேலையிலிருந்து அரசாங்க வேலையிலேருந்து எல்லாத்தையுமே உதறிட்டு குடும்பத்தையும் தொலைத்து விட்டு பரிதவிக்கிற அந்த கலைஞன் அவனோட வாழ்க்கை இதில் வரும். அதில் வந்து மேடை நாடகம் அந்த அந்த கூத்து வாத்தியார் கூத்து கலைஞன் கூத்து வாத்தியாராக இருக்கிற அந்த அந்த கங்காதரன் அவரோட அதில் வருகிற பெரும்பாலான சம்பவங்கள் நிஜத்தில் நடந்தது. அவன் வந்து அந்த இராணுவத்துக்கு வேலைக்கு போகிறது, அதை ரிசைன் பண்ணிட்டு வந்துட்டு கூத்தாட போடுறது, அதுக்கப்புறம் போலீஸுக்கு போய் அதையும் ரிசைன் பண்ணிட்டு வந்துட்டு கூத்து ஆட போக முடியாமல் தவிக்கிற அந்த வாழ்க்கை, அவன் அது இறந்ததுக்கு அப்புறம் அவனை குடும்பம் படுகிற அந்த பாடுகள். ஒரு ஆண் வந்து திடீர்னு போய் இறந்ததுக்கப்புறம் அவனை நம்பி இருக்கிற அந்த மனைவி, அந்த குழந்தை, பிள்ளைகள், அந்த அவங்க தாய் எல்லாமே வந்து என்ன பாடுபடுறாங்க, அது எப்படியெல்லாம் அவங்கள சீரழிக்குது, இந்த சமுதாயம் வந்து எப்படியெல்லாம் அவங்கள அனாதரவாக விட்டுடுதுன்ற அந்த அனுபவங்கள் தான் அந்த கூத்து, அந்த கங்காதரன் பாத்திரம். இன்னொரு பகுதியாக வந்து அந்த ஜிகிட்டியில் ஊதுவத்தி தொழில். பொதுவாக எங்களுடைய பகுதிகளில் வேலூர் மாவட்டம், வடக்காடு, இந்த வட மாவட்டத்திலே இந்த பக்கம் ராணிப்பேட்டை, இந்த சுற்று வட்டார பகுதிகளில் வாலாஜாப்பேட்டை, ராணிப்பேட்டை பகுதிகளில் வந்து ஊதுவத்தி செய்கிற தொழில். நாம் எல்லாருமே வந்து ஊதுவத்தியை பயன்படுத்துகிறோம். அது பக்தி இருக்கிறவங்க பயன்படுத்துகிறாங்க, அலுவலகங்களையும் பயன்படுத்துகிறாங்க. ஆனால் அந்த ஊதுவத்திக்கு பின்னாடி இருக்கிற வாழ்க்கை யாருக்கும் தெரியாது. அது எப்படி உருவாகுதுன்ற விஷயம் கூட நிறைய பேருக்கு தெரியாது. அது ஏதோ ஒரு மிஷினில் வருது, இப்போ மிஷினில் தான் வருது அந்த ஊதுவத்தி. ஆனால் இதுக்கு முன்னாடிலாம் அது மிஷினில் வரல, அது மனிதர்கள் தான் வந்து பெண்கள் தான் அதை ஊதுவத்தியை உருட்டி தயார் பண்ணுவாங்க. இப்போ அந்த ஊதுவத்தி உருட்டுகிற அந்த குடும்பம், இந்த கங்காதரனே வந்து அரசு வேலையை உதறிட்டு வந்து கூத்தும் ஆட முடியாமல் போகும்போது வேறு வழி இல்லாமல் தான் ஊதுவத்தி தொழிலில் போய் குடும்பத்தோட ஊதுவத்தி தொழில் இறங்குவாங்க. அப்போ அந்த ஊதுவத்தி எப்படியெல்லாம் அவங்க தயார் பண்ணுறாங்க, அதை எப்படியெல்லாம் அதை கொண்டு போய் விற்பனை செய்ய முடியாது. அந்த ஊதுவத்தியால் வருகிற அந்த பெண்கள் வந்து ஒரு பக்கம் வயிற்று கழுவ முடியுது. ஊதுவத்தி மாவை வந்து மூட்டையில் வாங்கி வந்து அதை பிரித்து ஜலித்து அதை அந்த பவுடரை வந்து வீடு வீடாக கொடுத்து அதுக்கப்புறம் தான் ஊதுவத்தி செய்ய முடியும். அந்த மாவை பிசைஞ்சு தான் பண்ணுவாங்க. அந்த ஊதுவத்தி ஜலிக்கிற போது, அதை வந்து மூட்டையாக கட்டும்போது, அந்த மாவை ஜலிக்கும் போது அந்த மாவு வந்து உள்ளே போகும். அவனை மூச்சு காற்றோட மாவு, அந்த கருப்பு மாவு உள்ளே போகும். அது போய் நுரையீரல் விட்டு அதை உள்ளே இருக்கிற எல்லாத்தையுமே வந்து காலி பண்ணும். அப்படி அந்த கங்காதரனோட மனைவியான அந்த ராணி வந்து அதனால் நோய் பாதிப்புக்குள்ளாகிறாங்க. இதுக்கு பிறகு அந்த அம்மாவுக்கு, அந்த ராணி வந்து ஒரு பெரிய வியாதிக்கு வந்து அவங்க கடைசியில் அவங்க தற்கொலைக்கு போகும்போது தான் அவங்க தற்கொலை பண்ணலாம்னு திருப்பதிக்கு கிளம்பி போவாங்க. அவங்க மாமியாரோட போகும்போது தான் கதை தொடங்கும். அவங்க திருப்பதிக்கு ரயிலில் போகிறதுக்கு காட்பாடியில் வந்து திருப்பதி போய் இறங்கும் போது அந்த நாவல் முடிஞ்சிடும். அந்த பயணம் பண்ணுற இடையில தான் அந்த முழு நாவலுமே கூடவே பயணிக்கும். அந்த ஊதுவத்தி மாவில் நம்ம பார்ப்போம், ஊதுவத்தி கருப்பாக இருக்கும். சில நேரங்களில் அந்த மாவு வந்து கருப்பு மாவும் கூட ஒரு சிவப்பு மாவும் அதில் கலப்பாங்க. அந்த கருப்பு மாவில் கலக்கிற இன்னொரு மாவு, சிவப்பு மாவு தான் வந்து ஜிகிட்டி. அந்த மாவோட அந்த கெட்டித்தன்மைக்கு மாவு வந்து ஒட்டாமல் வரணுன்றதுக்காக கலக்கிற அந்த ஜிகிட்டி, அந்த அதுதான் இந்த நாவலோட தலைப்பே ஜிகிட்டி தான். இந்த ஜிகிட்டி என்கிற இந்த வார்த்தை வந்து இலக்கிய உலகத்துக்கு புதுசு. ஆனால் ஊதுவத்தியில் செய்கிற அத்தனை குடும்பங்களுக்கும் ஜிகிட்டி தெரியும். ஆனால் அந்த நாவல் அவங்களுக்கு போய் சேரும். அதுதான் ரொம்ப முரணான ஒரு இடம் தான். உங்க எல்லா படைப்புகளும் உங்க சார்ந்த நிறைய ஊர் பெயர்கள், நான் முன்னாடியே கேட்ட மாதிரி வள்ளிமலை, காட்பாடி, சோளிங்கர், அந்த மாதிரி நிறைய மலை, முருகன் கோவில் எல்லாமே வருது. அப்புறம் ரொம்ப அரிய மனிதர்களை உங்களுடைய நாவலுக்குள்ளார, அதாவது வித்தியாசமான மனிதர், பாலின்னு அந்த ஒரு பையனை வந்து நீங்கள் அதில் பேசுகிறீங்க. அந்த மாதிரி மனிதர்களை அப்படியெல்லாம் வந்து நீங்கள் பண்ணுறீங்க. இந்த மனிதர்கள், மொழி, ஊர் இதெல்லாம் உங்கள் நாவலால் ஒரு இதுவாக பதியப்பட்டுட்டு வந்துட்டே இருக்கு. இழந்தது நிறைய நினைக்கிறீங்களா? அப்படி உங்களுக்கு முன்னாடி எழுதாத போனதுனால, நிறைய பேர் எழுதாததுனால நிறைய விஷயங்கள் காணாமல் போயிடுச்சு, இல்லாமல் போயிடுச்சு, அரிதாகி போயிடுச்சு. அந்த மாதிரி உங்களுடைய மொழியினுடைய தனித்துவம் என்னது? இந்த வடார்காடு வட்டார மொழி ரொம்ப காலமாக வந்து இது ஒரு வட்டார மொழியாகவே பார்க்கப்படலை. வடார்காடு மாவட்ட மக்கள் பேசுகிற அந்த மொழி சென்னை மக்கள் பேசுகிற மொழியிலேருந்து கொஞ்சம் வேறுபட்ட மொழி. கேட்பதற்கு ஒன்று போலவே இருக்கும். சென்னை தமிழும் வடார்காடு தமிழும் அந்த உச்சரிப்பில் ஒன்று போல இருந்தாலும்
வடார்காடு மாவட்ட வட்டார மொழி சற்று வேறுபட்ட மொழி. அங்கே பேசுகிற மக்கள், நான் இதை சில முறை நான் இதை சொல்லியிருக்கேன், எப்படி இந்த பேச்சு மொழி வந்து எங்களுக்கு கைவசப்பட்டது. என்னோடய ஒரு தொகுப்பு, சிறுகதை தொகுப்போட முன்னுரையிலே நான் இதை எழுதியிருப்பேன். வழக்கமாக வந்து வட்டார மொழி தமிழ்நாட்டில் ஏராளமான வட்டார மொழி இருக்குது, வட்டார வழக்கு இருக்குது. அதில் ரொம்ப பிரபலமான, கேட்பதற்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இல்லை கேட்பதற்கு இனிமையான வட்டார மொழிகள்னு சிலர் சொல்கிறாங்க. கொங்கை தமிழ், மதுரை தமிழ், கொங்கு தமிழ், மதுரை தமிழ், நெல்லை தமிழ், இந்த மாதிரியான வட்டார மொழி, வட்டார தமிழ் வந்து பெரிய அளவில் பேசப்படுது, பெரிய அளவில் போய் சேர்ந்துருக்கு மக்கள்கிட்ட. அது கேட்க நல்லாவும் இருக்கும். ஒரு கொங்கு தமிழை கேட்கும்போது ரொம்ப நமக்கே ஒரு இன்னும் கொஞ்ச நாள் கேட்கலாமா அப்படின்னு இருக்கும். நெல்லை தமிழை கேட்கும்போது அந்த அந்த ஆர்வம் வரும். ஆனால் வடார்காடு மாவட்டத்தில் பேசுகிற, இந்த தொண்டை நாட்டில் பேசுகிற, தொண்டை மண்டலத்தில் பேசுகிற இந்த தமிழை கேட்கும்போது அப்படியான ஒரு ஈர்ப்பு இல்லை, ஒரு பரவசம் வரலை, ரொம்ப கொச்சையாக இருக்குது, இது ரொம்ப கெலிஜாக இருக்குது. அதாவது வடார்காடு மாவட்ட வார்த்தையில் சொல்லணும்னா கெலிஜாக இருக்குது. அந்த மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இந்த வடார்காடு மாவட்ட மக்கள் பேசுறதுலாம் இது என்ன தமிழா, இது ஏன் இப்படி மோசமாக அசிங்கமாக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை பதிவு செய்து கொண்டே வருகிறேன். இந்த நீங்கள் சிலாகிக்கிற எந்த வட்டார மொழிக்கும், வட்டார தமிழுக்கும் சற்று கூட இழைத்தது எங்களுடைய வடார்காடு மாவட்ட வட்டார மொழி அல்ல. எங்களுடைய மொழி அதை போல இதுவும் மேம்பட்ட மொழி தான் என்பதை நான் தொடர்ந்து பதிவு செய்து கொண்டு இருக்கிறேன். ஏன் இந்த சென்னையில் இருக்கிற இந்த வடார்காடு மாவட்டத்தில் இருக்கிற இந்த வட்டார மொழி ஏன் வந்து ஒரு கொச்சையாக இருக்குது, ஏன் இவ்வளோ வேகமாக பேசுகிறாங்க? அவர்கள் வைக்கிற குற்றச்சாட்டே வந்து இவங்க ரொம்ப ஸ்பீடாக பேசுகிறாங்க, புரிஞ்சிக்க முடியல, ரொம்ப மோசமாக பேசுகிறாங்க, வந்துனுக்கிறியா, துணுங்குனுக்கிறியா, போயினுக்கிறியா, கேரையா, வண்டியா, பூட்டையா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அது என்ன இவ்வளோ மோசமாக பேசுகிறாங்க உங்கள் ஜனங்கள்லாம் அப்படின்னு கேட்குறாங்க. நான் என்ன விளக்கம் கொடுக்குறேன்னா, ஏற்கனவே வந்து தஞ்சாவூர் பக்கம், மதுரை பக்கம், கோவை பக்கமெல்லாம் வந்து ஆறுகள் பாயும். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏரிக்கு தண்ணியே வந்து தானாக வர்றதில்லை, திருப்பி தான் நாங்களே வலுக்கட்டாயமாக தண்ணியை இழுத்துன்னு வந்து தான் ஏரியை வைப்போம். ஆனால் அங்கே வந்து தானாக ஆறுகளில் தண்ணி வருது, தானாக போய் பாசனம் நடக்குது. வயல்கள் வந்து ஆற்றுலேருந்து வர தண்ணியை, கால்வாயில் வர தண்ணியை மழை திருப்பி தானாக பாயுது, பயிர் வைக்கிறாங்க, நெல் விளையுது. நெல்லுக்கு வந்து பெரிய தேவையெல்லாம் இல்லை, வேலைகள்லாம் தேவையில்லை. நெல்லை நட்டுட்டு அது பாட்டு தானாக தண்ணி பாயும். ஒரு 3-4 மாதத்தில் மருந்து போட்டு களைகளை எடுத்தாங்கன்னா நெல் விளைஞ்சிரும். ஆனால் எங்கள் மக்கள் அப்படியெல்லாம் உட்கார்ந்த மாதிரிலாம் நெல்லோ இல்லை எதோ பயிர் வைக்க முடியாது. ஏரிக்கு தண்ணி வரணும், கிணத்துக்கு தண்ணி வரணும், கிணத்துல வந்து கவலை ஓட்டணும். அப்போ கவலை தான். இப்போ ஆயில் மிஷின், கரண்ட் மிஷின்லாம் வந்துடுச்சு. ஆனால் அப்போ வந்து கிணத்துல வந்து காலையில் விடிகாலம் 4 மணிக்கு 3 மணிக்கெல்லாம் போய் கவலையை பூட்டி மாட்டை கட்டி தண்ணி ஓட்டினா தான் தண்ணியே வந்து கொல்லிக்கு வரும். நெல் வந்து விவசாயம் குறைவு. ஏரி கீழே நெல் பயிர் வச்சாலும் கிணத்துல வந்து கிணத்து பாசனத்தில் புஞ்சையில் கேழ்வரகு, கம்பு, சோளம் இந்த மாதிரியான பயிர் தான். அப்போ நான் சொல்லியிருப்பேன், இந்த கேழ்வரகு பாசனம் நடக்கும்போது ஒருத்தன் கிணத்துல கவலையை பூட்டி 4 மணிக்கு ஓட்ட ஆரம்பித்தா அந்த கிணத்துலேருந்து வர தண்ணி கால்வாயில் போய் அந்த பாத்தியில் போய் சேர்றதுக்குள்ளே சின்ன காவாயில் தான் தண்ணி போகணும். ஒரு சாலில் வர தண்ணிக்கு அந்த தான் காவாயே இருக்கும், பெரிய பெரிய கால்வாயெல்லாம் இருக்கு. அது கால்வாயில் போய் கிணத்துல வரப்பில் வழியாக போய் பாத்திக்கு போகும்போது அங்கே ஒருத்தர் மடையை திருப்பணும், ஒருத்தர் கிணத்துல கவலை ஓட்டணும், ஒருத்தர் மடையை திருப்பணும். நடுவில் கால்வாயில் தண்ணி கொஞ்சம் அதிகமாக போச்சுன்னா மடையை எடுத்துக்கணும். அங்கங்கே தண்ணி எடுத்துன்னு போகும்போது இந்த தண்ணி கட்டுற அதே மடையை திருப்புற அதே ஆள் தான் நடுவில் ஓடி வரும். ஓடியாந்து போய் மடை எங்கே எடுத்துனா ஓடணும், போய் மடையை திருப்பணும், மடையை அடைக்கணும், ஓடி போய் திருப்பி திருப்பணும். இந்த மாதிரி கால்வாய்க்கும் கிணத்துக்கும் நடுவில் ஓடி வேலை செய்யணும். கரையில் வரப்பில் உட்காந்தாலாம் தண்ணி கட்ட முடியாது. அப்போ கிணத்துல வந்து கவலை ஓட்டுறவர் அங்கே பார்ப்பார், மேட்டில் இருப்பார். அவர் எங்கேயாவது தண்ணி எடுத்துன்னு போனால் கேழ்வரகு பயிரில் நடும்போது தெரியும், இங்கேருந்தே கத்துவார், தண்ணி எடுத்துன்னு போது போடுறா, எங்கடா இருக்கிற அப்படின்னு, இதோ அங்கே தான் இருக்கிறேண்ணா, இதோ வரணைண்ணா அப்படின்னு சொல்ல முடியும். மகனே எங்கே இருக்கிறாய், கால்வாயில் தண்ணீர் எடுத்துக்கொண்டு போகிறது, உடனே வானெல்லாம் பேச முடியாது. எங்கடா இருக்கிற, இதோ கேட்குறேண்ணா,
சீக்கிரம் வரேன், இதோ வந்துட்டேண்ணா, வந்துங்கிறேண்ணா, அப்படி தான் பேச முடியும். இந்த வேகமான தமிழ் அந்த தொழிலின் தேவையை பொறுத்து, வேலையை பொறுத்து தான் அந்த அந்த மொழியினுடைய வேகம் கூடுது. அப்போ மொழியை சுருக்கிற வேலையை வந்து என்னுடைய மக்கள், வடகரை மாவட்ட மக்கள் வந்து செய்கிறாங்க. அதான் நான் சொல்லி ஏற்கனவே பலமுறை இதை குறிப்பிட்டிருக்கிறேன். சுருக்கு தமிழ் முதல்ல சுருக்கெழுத்துன்னு நம்ம கண்டுபிடிச்சாங்க. எழுத்தை வந்து சுருக்கி எழுதுவது. அந்த சுருக்கெழுத்து வருவதற்கு முன்பாகவே சுருக்கு தமிழை கண்டுபிடித்தவர்கள் வடகாடு மாவட்ட மக்கள். அதான் இந்த வட்டார மொழி நடை வந்து அவ்வளோ வேகமாக இருக்குது நான் பதிவு பண்ணியிருக்கேன். ரொம்ப பிரபலமாக பேராசிரியர் பெரியார்தாசன் வந்து அதை சொல்வார். தெருக்கூத்துலேயே நாங்கள் கீதா கீது, பூச்சா பூச்சி இப்படி தான் நாங்கள் பயன்படுத்துவோம். அது வந்து வேகம் தானே, ஒரு புரிதல் வந்து புரிதலுக்காக தான் அப்படின்னு பெரியார்தாசன் வந்து சொல்வார். இது பேசிட்டு பார்த்தா கூத்து வந்து இப்போ வடமோடின்னு சொல்கிற தொண்டை மண்டலத்தினுடைய கூத்து இன்னைக்கு எப்படியா இருக்குது? அந்த விஷயங்கள் போதிய அளவுக்கு இலக்கியத்தில் பதிவாக இருக்கா? அந்த விஷயங்கள் பேசுகிறேன். இந்த ஜெகிட்டி நாவலில் நான் சொன்ன மாதிரி கூத்து நாடக கலையை அந்த கலைஞன் மூலமாக பதிவு பண்ணியிருக்கேன். இன்றைக்கி வடகாடு மாவட்டத்தில் தான் அதிகமான கூத்துகள் நடக்குது. அது நீங்கள் தென் தமிழகத்தை விட கூத்து பயன்பாடு அதிகமாக இருக்கிற மாவட்டங்கள் வட மாவட்டங்கள். காரணம், இங்கே வந்து ஆண்டுதோறும் கங்கையம்மன் திருவிழாக்கள் நடக்கும், பொன்னியம்மன் திருவிழா, கொல்லாபரியம்மன் திருவிழா போன்ற திருவிழாக்கள் நடக்கும். அந்த திருவிழாக்களில் கங்கையம்மன் ஜாத்திரை, அந்த ஜாத்திரையில் வந்து கட்டாயம் எல்லா கிராமத்துலையும் நடக்கும். இல்லை அந்த ஒரு இரவு வந்து ஏதோ ஒரு கூத்தோ இல்லை ஒரு மேடை நாடகமோ நடக்கும். அது தொழில்முறை நாடக கலைஞர்கள் தான் அதை நடத்துவாங்க. அது இல்லாமல் இங்கே வட மாவட்டங்களில் பாரத திருவிழா நடக்கும். அக்னி வசந்த விழான்னு ஒவ்வொரு திரௌபதி அம்மன் திருவிழா 15 நாள் 18 நாள் அந்த மாதிரியான எல்லா கிராமங்களையும் நடக்குது. அந்த 18 நாளும் அங்கே கூத்து நடக்கும். அங்கே தெருக்கூத்து தான் நடக்கும். அப்போ அந்த கிராமங்களில் போய் கூத்து நடத்துவதற்கான தொழில்முறை கூத்து கலைஞர்கள் இருக்காங்க. அந்த கூத்து குழுக்கள் நாடகத்தில் ஜமான்னு சொல்லுவாங்க, ஜதன்னு சொல்லுவாங்க. தெருக்கூத்துலேயும் அதே மாதிரி டீம் இருக்காங்க. இது ஒரு காலத்தில் வந்து ஏராளமான குழுக்கள் இருக்குது, தெருக்கூத்து குழுக்கள். எங்கள் கிராமத்தை சுற்றி நிறைய வள்ளிமலை பக்கம் சின்ன கேசகுப்பம் ஜதை, பெருமாள் குப்பம் ஜதை, அந்த பக்கம் போனால் வைலாம்பாடி ஜதை, அந்த மாதிரி ஏராளமான ஜதைகள் இருந்தாங்க. அந்த தெருக்கூத்து குழுக்கள் இருந்தாங்க. ஜமான் ஒரு பக்கம் சொல்கிறாங்க, ஜதைன்னு ஒரு பக்கம். திருவண்ணாமலை பக்கம் ஜமான்னு சொல்லுவாங்க, எங்கள் பக்கம் ஜதைன்னு சொல்லுவாங்க. கூத்து ஜதை தான், நாங்கள் ஜதைன்னு தான் சொல்லுவோம். அந்த குழுக்கள் வந்து இப்போ ரொம்ப குறைஞ்சி போச்சு. நான் சொன்னேன் இந்த பெருமாள் குப்பம் ஜதை கிடையாது, இப்போ சின்ன கேசகுப்பம் ஜதை கிடையாது, வைலாம்பாடியும் எல்லாம் இருக்க மாதிரி தெரியல. எனக்கு தெரிஞ்சு இந்த பக்கம் ஐயனேரி மாதிரியான ஐயனேரி அந்த வாத்தியாரோட கூத்து, அது வாலாஜா பக்கத்தில் இருக்கிற சில கிராமங்களில் திருவிழாக்கள் நடத்துகிற அந்த திருவிழாக்கள் நடத்துவதற்கான தேவை இருப்பதனால அந்த குழுக்கள் இன்னும் கொஞ்சம் உயர்ப்போடு இருக்குது. ஆனால் ஏராளமான இந்த தெருக்கூத்து குழுக்கள் தான் காணாமல் போயிடுச்சு. தொழில்முறை மேடை நாடக குழுக்கள் கலவை பக்கம் அதிகமாக இருக்குது. செய்யாறு பக்கம், அந்தவாசி பக்கம், அந்த புரிசை பக்கமெல்லாம் இந்த கூத்து குழுக்கள் நிறைய இருக்குது. ஆனால் எனக்கு என்ன வருத்தம்னா, நான் சின்ன வயசில் நிறைய நாடகங்கள் பார்த்துருக்கேன். நாடகம் ஒத்திகை நடக்கும்போது கூட இருந்து பார்த்துருக்கேன். ஏறக்குறைய நான் சில மேடை நாடகங்களில் நடிச்சிருக்கேன். வீதி நாடக கலைஞனாக இருந்து நிறைய கிராமங்களில் போய் நடிச்சிருக்கேன். தெருக்கூத்தில் நடிக்கலை. ஆனால் தெருக்கூத்தில் கலைஞன் என்ன எப்படி வேஷம் கட்டுவான், அவன் எப்படி அடவு போடுவான், எப்படி ஆடுவான்றதெல்லாம் எனக்கு நுணுக்கமாகவே தெரியும். மேடை நாடகத்தில் அவன் அர்த்தலம் பூசி அந்த மேக்கப் போடுற அந்த விஷயங்கள் உட்பட அவன் மேடையில் போய் நடக்கிறது, அடி போடுறது, ஜடி எல்லாமே எனக்கு தெரியும். ஆனால் இப்போ இன்றைக்கி என்ன ஆகுதுன்னா, ஏராளமான கூத்து கலைஞர்கள், நாடக கலைஞர்கள் திரைப்படத்தை நம்பி தன்னுடைய தொழிலை நடத்துகிற மாதிரியாக மாறிப்போச்சு. எல்லாருமே திரைப்படத்தை நேரடியாகவே, ஒரு காலத்தில் நான் என்னோட அந்த நாவலில் வர அந்த கங்காதரன் கேரக்டர் வந்து சினிமா பாடல்களை மெட்டை மாற்றி எழுதி பாடலாக பாடுவாங்க. அந்த திரைப்படம் மெட்டில் இருக்கும், ஆனால் அந்த முழுக்க அந்த கதைக்கான வரிகளாக இருக்கும், அந்த கேரக்டருக்கான அந்த பாடல்கள் இருக்கும். ஆனால் இன்றைக்கி நேரடியாகவே திரைப்பட பாடல்கள் அப்படியே பாடுறாங்க, அதில் வர வசனங்களை அப்படியே பயன்படுத்துகிறாங்க. இன்னொன்று அதில் அந்த கூத்தில் நாடக இதில் எல்லா கேரக்டரை விட, எல்லா கதாபாத்திரத்தை விட அந்த பப்புன் கேரக்டர், அந்த கோமாளி கட்டியக்காரன்கிற கோமாளி என்கிற அந்த கதாபாத்திரம் வந்து ஒரு பெரிய பாத்திரமாக இருக்கும். அவர் தான் அந்த நாடகத்தையே வந்து விடிய கொண்டு போவார்.
அவங்க பேசுகிற அந்த காமெடி, அந்த நகைச்சுவை, அவங்க சொல்கிற அந்த விஷயங்கள், நாட்டு நடப்பெல்லாம் பேசுவாங்க. ஒரு கட்டியகாரம் தான் வந்து இன்னைக்கு நடக்கிற நாட்டு நடப்பு உட்பட பேசுவாங்க. ஆனால் நிறைய அந்த கலைஞர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப கொச்சையான வசனங்கள் பேசுறது, இரட்டை அர்த்தம் அதெல்லாம் போய் 3 அர்த்தம் 4 அர்த்தமெல்லாம் வந்துருச்சு. அந்த மாதிரியான பேசுகிற சில கலைஞர்கள் வந்து கொஞ்சம் வடிவம் வந்து முற்றிலுமாக மாறி போச்சு. வடிவம் மாறிடுச்சு. அதோட இப்போ அது ஒரு வெடிய நாடகம் ஆடணும், மக்கள் வந்து உட்கார வைக்கணும். ஏன்னா மக்களும் என்ன சொல்கிறாங்கன்னா அது மாதிரி இருந்தால் தான் மக்கள் வந்து பார்க்குறாங்கன்ற மாதிரியான ஒரு மக்களோட தேவைக்காக இவங்க சொல்கிறாங்களா இல்லை இவங்க சொல்கிறதுனால அவங்க கேட்குறாங்களான்ற அந்த விவாதம் ரொம்ப நாளாக இருக்கு இல்லையா? அந்த மாதிரியான இந்த வடிவங்கள் மாறிட்டு போகுது. ஆனாலும் எப்படியானாலும் இந்த கலை வடிவம் வந்து தொடர்ந்து காக்கப்பட வேண்டும். இந்த கலை வடிவம் தொடர்ந்து இருக்க வேண்டும். ஏன்னா இந்த வாழ்க்கை முழுவதும் ரணத்தோடும் வலியோடும் ஓடிக்கொண்டிருக்கிற இந்த மக்களுக்கு ஒரு வடிகால்னு ஒன்று சொன்னோம்னா இதான். அவனுடைய வேதனைகளை மறந்து விட்டு 1 நாள் 2 நாள் போய் அவன் உட்கார்றான்னா, நீ என்னதான் தொலைக்காட்சி வந்தாலும் சினிமாக்கள் வந்தாலும் நீ யூடியூப்பில் அல்லது நீங்கள் டிக்டாக்னு எத்தனை வடிவங்கள் வந்தாலும் கூத்துக்குன்னு இன்னும் ஒரு நாடகத்துக்கு அந்த கூத்துக்குன்னு ஒரு பெரிய மவுஸ் இருக்குது. அதை பார்க்குற மனிதர்கள் இன்னும் இருக்கிறாங்க. இந்த வடிவம் வந்து ஒரு ஆதி வடிவம். இதை வந்து இன்னும் மேம்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. தொடர்ந்து கொண்டு செல்ல வேண்டிய தேவை நிச்சயமாக இருக்க வேண்டும். உங்களுடைய எழுத்து உங்களுடைய மண் சார்ந்து உங்கள் அனுபவங்களாக இருக்குது. அது உங்கள் மண்ணில் எந்த அளவுக்கு கவனம் பெற்றிருக்குது, எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட பரவலாக போயிருக்குது. அப்புறம் நீங்கள் எழுதுகிற இந்த வாழ்க்கை தொண்டை மண்டலத்தினுடைய இந்த அனுபவங்கள் வேறு தளங்களில் வேறு வடிவங்களில் என்னென்ன மாதிரி உங்கள் எழுத்துக்கள் வந்து கல்லூரிகள், பல்கலைக்கழகங்களில், மற்ற இடங்களில் என்ன மாதிரி போய் சேர்ந்துருக்குது? இப்போ நான் என்னோட எல்லா படைப்புகளுமே என்னோடய மனிதர்களை பற்றி என்னோடய மண்ணை பற்றி தான் தொடர்ந்து எழுதினாலும் வழக்கமாக என்ன நடக்கணும், ஒரு படைப்பாளி எழுதுகிற ஒரு படைப்பு யாருக்காக நாம் அதை எழுதுகிறோமோ அவங்கக்கிட்ட அதை போய் சேருதா என்கிற கேள்வி வந்து ரொம்ப நாளாக இருக்குது. இப்போ என்னோடய பக்கத்து வீட்டுக்காரை பற்றி நான் எழுதுகிறேன், இல்லை என்னோடய 3வது வீட்டுக்காரை பற்றி, இல்லை நான் எழுதுகிறேன் ஒரு கதைன்னா அந்த கதை அவர் படித்தாரா, அவருக்கு போய் சேர்ந்துருக்கா, இல்லை அந்த ஊரில் போய் சேர்ந்துருக்கா என்கிற கேள்வி வந்து ரொம்ப நாளாக இருக்குது. என்னோட சில கதைகள் வந்து நீங்கள் நீவாநதி நாவல் வந்த அப்புறம் சரி, மடவழி நாவல் வந்த அப்புறம் சரி, நான் மடவழி நாவல் பற்றி பின்னாடி சொல்கிறேன். இந்த எல்லா படைப்புகளுமே எங்கள் கிராமத்தில் வந்து அந்த நூல் வெளியீட்டு விழா வாலாஜாவிலையோ ஆற்காட்லேயோ இல்லை அது வேலூர்லேயோ நான் வைக்கும்போது அந்த வெளியீட்டு விழாவே ஒரு திருமண விழாவை போல தான் நான் தொடர்ந்து இப்போ நடத்தியிருக்கேன். எங்கள் கிராமத்துலேருந்து ஒவ்வொரு நூல் வெளியீட்டுக்குமே வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 100 பேராவது வருவாங்க. ஒரு குடும்பமாக தான் வருவாங்க. என் சொந்தக்காரங்க அவங்க எங்கள் ஊரில் இருக்கிறவங்க எல்லாமே வந்து குடும்பத்தோடு தான் வந்து உட்காந்துருக்காங்க. எல்லா நிகழ்ச்சிகளுமே வந்திருக்காங்க. இப்போ அண்மையில் அந்த நிகழ்ச்சி வைக்கிறத தவிர்த்தாலும் ஆரம்பத்தில் நீவாநதி நூல் வெளியீடு வந்து வேலூரில் ஒரு பெரிய கூட்டத்தோடு நடந்தது. பாலாஜியில் நடந்த அந்த ஊர்பிடாரி சிறுகதை தொகுப்பட வெளியீடு பிரபஞ்சன் வெளியிடும் போது எங்கள் கிராமத்துலேருந்து ஒரு பெரிய பட்டாளமே வந்து உட்காந்தாங்க. அவ்வளோ பேர் வந்தாங்க. அது எவ்வளோ பேர் படித்தாங்கன்றது ஒரு கேள்வி இருக்குது. சில பேர் படிச்சிருக்காங்க. என்னோட சிறுகதை சிறுமணி என்கிற ஒரு சிறுகதை. சிறுமணி ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு மனிதனோட கதை. என் கிராமத்தில் இருந்த ஒரு மனிதன். நான் பேரை மாற்றி ஊரை மாற்றி என்னென்னோ மாற்றி எழுதினேன் அந்த கதையை. அந்த நபர் வந்து அந்த கதையை வர்றதுக்கு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் வந்ததுக்கப்புறம் தான் இறந்துட்டார். நான் என்ன பண்ணேன், அந்த கதை வந்துருச்சு. அதுக்காக ஒரு போட்டிக்கு அனுப்பி அதை பரிசெல்லாம் வாங்கின கதை இது. அந்த கதை வந்து கொஞ்ச நாள் கழித்து அந்த நபரோட பெரியப்பா மகன் பெங்களூரில் இருக்கார். அப்போ வந்து கைபேசியெல்லாம் கிடையாது. அப்போ வந்து லேண்ட்லைன் ஃபோன் தான். அப்போ ஒரு முறை அவர் பெங்களூர்லேருந்து என்னோடய வீட்டுக்கு ஃபோன் பண்ணுறாரு. நான் வழக்கமாக வெளியூரில் இருக்கவங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணுவாங்க, நாங்கள் தகவல் சொல்லுவோம். அவர் பேசிகிட்டு இருக்கும்போது அவர் முதல் முறையாக என்கிட்ட பேசுகிறார். அப்போ 2 வார்த்தை பேசுனா அழ ஆரம்பிச்சிட்டார் அவர். என்னங்க ஃபோன் பண்ணிட்டு அழகினா, இல்லை எங்கள் அண்ணனை பற்றி நீங்கள் எழுதியிருந்தீங்க, நான் படித்தோன்னே ரொம்ப அழுதுட்டேன். எந்த கதை சொல்கிறீங்க? இல்லை அந்த சிறுமணின்னு ஒரு கதை எழுதுனீங்கல்ல, அது எங்கள் அண்ணன் கதை தான். ரொம்ப அவரை வந்து நீங்கள் பதிவு பண்ணிட்டீங்க, அவர் செத்துட்டாலும் இனிமேல் வந்து அவர் இருப்பார் அப்படின்னா. அப்போ ரொம்ப ஆச்சரியமாக ஆயிடுச்சு எனக்கு. நம்ம பேரை மாற்றி எழுதினாலும் ஆனால் அந்த சம்பவங்கள் இருக்குது இல்லையா, சம்பவங்கள் வந்து போய் சேர்ந்துருது. இப்படியாக சில கதைகள் உரியவர்களிடம் போய் சேர்ந்துருக்குது. நீங்கள் சொன்ன அந்த பல்கலைக்கழகங்கள், நீவாநதி நாவல் வந்து இது ஏராளமான பேர் அதில் முனைவர் பட்டம் வாங்கியிருக்காங்க. அந்த நாவலில் நிறைய பல்கலைக்கழகங்களில் தொடர்ந்து இன்னும் ஆய்வுகள் பண்ணுறாங்க. திருவள்ளுவர் பல்கலைக்கழகம்,
மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் உட்பட நிறைய பல்கலைக்கழகங்களில் பாடநூலாக சிறுகதைகள் வச்சுருக்காங்க. நாவல் திருப்பத்தூர் துய நெஞ்சு கல்லூரியில் நாவல்லாம் இந்த நாவல்கள் பாடத்திட்டத்தை வச்சுருக்காங்க. நிறைய மாணவர்கள் வந்து தொடர்ந்து பேசுகிறாங்க, இது சம்மந்தமான கேள்விகள் கேட்குறாங்க. அது அவங்க மதிப்பெண்காக பண்ணுறாங்களா இல்லை ஆர்வத்தில் பண்ணுறாங்களான்றதுலாம் அடுத்த வாசித்துட்டு பேசுகிறாங்க, வாசிக்கிறாங்க. அது வந்து கேள்விகள் கேட்குறாங்க, அது நிறைய விஷயங்கள் அவங்க தேடுறாங்க. இதுவே ஒரு பெரிய நாம் எதிர்பார்த்த விளைவு தானே. அந்த நாவல் பற்றி நீங்கள் சொல்கிறேன்னு சொன்னீங்க. மடவழி நாவல். மடவழி நாவல் எனது 2வது நாவல். அந்த நாவல் 2017 நாவல் வந்தது. ஒரு நல்ல பெரிய புத்தகம். ஒரு கெட்டி அட்டையில் போட்டு நல்ல ஒரு பெரிய வான்காவோட ஒரு ஓவியத்தோடு வந்த நாவல். அது ஆனந்த விகடனோட நம்பிக்கை விருது அந்த ஆண்டு கொடுக்குறாங்க. அந்த நாவல் எதை பற்றிய அனுபவம்னா, உள்ளாட்சி தேர்தல். கிராமத்தில் இன்றைக்கி நடக்கிற உள்ளாட்சி தேர்தல் எல்லாருக்குமே தெரியும். தமிழ்நாட்டில் வந்து உள்ளாட்சி தேர்தல்லாம் எப்படியெல்லாம் நடக்குது, அந்த உள்ளாட்சி தேர்தல் பின்னணியில் என்னெல்லாம் நடக்கும். நாம் பார்க்குற தேர்தல் வேறு. நாம் பொதுவான மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு உள்ளாட்சி தேர்தலோ அல்லது பாராளுமன்ற தேர்தலோ சட்டமன்ற தேர்தலோ அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் அன்றைக்கி ஒரு நாள் போய் ஓட்டு போட்டு அந்த வாக்கை பொட்டியில் போட்டுட்டு வருவாங்க. இப்போ மிஷினில் போய் இவிஎம் மிஷினில் அழுத்திட்டு வராங்க. ஆனால் அந்த தேர்தல் அதோட முடியல, இல்லை அதோட தொடங்கலை. அந்த தேர்தலுக்கு பின்னாடி ஏராளமான வேலைகள் நடக்குது. ஒரு பக்கம் நிர்வாக ரீதியான வேலைகள், எங்களை போன்ற அரசு ஊழியர்கள் அதுக்கு பின்னாடி மாதக்கணக்காக நாங்கள் அதுக்கு தேர்தல் வேலைகள் பண்ணுறோம். அதே போல் ஒரு தேர்தலில் நிற்கிற வேட்பாளர்கள் அவங்க ஒரு மாதக்கணக்கான நேரத்தை அதுக்காக செலவு பண்ணுறாங்க. அதுக்கான திட்டமிடல்கள் நிறைய நடக்கும். நாம் பார்க்குற தேர்தல், நாம் வெளியே பார்க்குற தேர்தல்களை விட தேர்தலுக்கு பின்னாடி நடக்கிற சம்பவங்கள், தேர்தலுக்கு பின்னாடி நடக்கிற அந்த உள்வேலைகள், அந்த உலகம் வந்து அது ஒரு பெரிய மாய உலகம். அங்கே நடக்கிற ஏராளமான தகவல் வந்து இந்த சமுதாயத்துக்கு இன்னும் வெளியே தெரியல. அந்த விஷயங்களை எல்லாம் பேசுனது தான் இந்த மடவழி நாவல். உள்ளாட்சி தேர்தலில் நடக்கிற ஏராளமான வேலைகளை வந்து இது வெளியே கொண்டு வந்தது. இதுக்கான அனுபவம் எனக்கு எப்படி வந்ததுன்னா, ஒன்று, நான் அரசு துறையில் தேர்தலில் சந்தித்த அனுபவம். அரசு பணிக்கு வருவதற்கு முன்பாக பத்திரிகையாளனாக நான் இருந்தபோது ஏராளமான உள்ளாட்சி பிரதிநிதிகள், உள்ளாட்சி தேர்தல்களை நான் நேரடியாக பார்த்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் கல்லூரி படிப்பு முடிந்து திருமணம் நடந்த கையோடு பத்திரிகை நடத்துகிற போது ஒரு உள்ளாட்சி தேர்தல் நேரடியாக வேட்பாளராக, எனது துணைவியாரை வேட்பாளராக நிற்க வைத்து ஒரு 3 தேர்தல்களை சந்தித்திருக்கிறேன். நேரடியாக தேர்தலை சந்தித்த அந்த அனுபவங்கள். அப்போ தான் வந்து கிராமத்தில் நடக்கிற அந்த மறைமுக வேலைகள், நீங்கள் பெரிய தேர்தல்கள்லாம் ஒரு பக்கம் விட்டுருங்க, சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல், அதை விட கூடுதலாக உள்ளாட்சி தேர்தலில் வந்து வெற்றி பெற வேண்டும் என்றால் அதை விட கூடுதலான சாமர்த்தியம் வேண்டும், கூடுதலான கெட்டிகாரத்தனம் வேண்டும். அனுபவமாகவே சொல்கிறீங்க. ஆமாம், அந்த தேர்தல்களை எதிர்கொள்வது ஒரு பெரிய சவால். இன்னும் சொல்லப்போனால் ஒரு படைப்பாளியாக, சமூகத்தின் மீது சில அக்கறை இருக்கிற ஒரு படைப்பாளியாக, ஒரு மனிதனாக தேர்தலை சந்தித்தால் நிச்சயம் தோல்வியைத்தான் சந்திக்க வேண்டும் என்கிற அனுபவம் என்னுடைய சொந்த அனுபவம். அந்த சில அராஜகங்களை செய்ய வேண்டியிருக்கும், சில மனசாட்சியெல்லாம் தூக்கி மூட்டை கட்டி போட்டுட்டு சில மோசமான முடிவுகளை எல்லாம் எடுக்க வேண்டியிருக்கும். அப்படி எடுக்க தவறியதால் தான் நான் வந்து அந்த உள்ளாட்சி தேர்தலிலிருந்து வெளியேற்றப்பட்டு வந்த அந்த அனுபவங்களைத்தான் அந்த நாவலில் பதிவு செய்தேன். ஆனந்த விகடனில் அந்த விருது வந்தபோது ஒரு பெரிய கவனிப்பு வந்தது. உள்ளாட்சி தேர்தலை வந்து அசலாக பேசுகிற ஒரு நாவல் என்று அப்போது விகடனில் அதை சொன்ன அடையாளை பற்றி விருது கொடுத்தாரு. அந்த நாவல் தான் பின்னாடி கொஞ்சம் சர்ச்சையாக மாறிய அந்த திரைப்படத்தில் வந்து ஒரு கேள்வியை எழுப்பி அந்த வழக்கு வரைக்கும் போன அந்த மடவழி நாவல். அந்த மடவழி நாவல் அதிலும் வெறும் தேர்தலை பற்றி மட்டும் பேசாமல் அந்த நாவலின் ஊடாக ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயம், ஒரு நாவித சமுதாயத்தை பற்றி, அந்த தொழிலாளியை பற்றி அந்த நாவலிலே ஒரு பகுதியாக பேசியிருக்கிறேன். அங்கே வருகிற அந்த சமுதாயத்தை சேர்ந்த ஒரு இளைஞன் இன்னொரு சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பெண்ணை விரும்புகிற போது அந்த சமுதாயம் அதை எப்படி கையாளுகிறது, அந்த காதலை எப்படியெல்லாம் சிதைக்கிறார்கள், அதனால் அந்த குடும்பம் எப்படியெல்லாம் சிதைந்து போகிறது என்கிற அந்த வழியையும் இந்த நாவலிலே சேர்த்து பேசியிருக்கிறேன்.
அந்த நாவலில் வருகிற அந்த அந்த மனிதன் அந்த 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 இளைஞன் இன்றைக்கும் கிராமத்தில் இருக்கிறான், அந்த இளைஞன் இருக்கிறான். ஆனால் அவன் அந்த நாவலை படித்தானா என்கிற சந்தேகம் எனக்கு இன்றும் இருக்கிறது. இந்த மடவெளி நாவல் திரைப்படமானது அல்லது அது அந்த கதை சார்ந்த ஒரு விஷயம், அது ஒரு விவாதமாக போச்சு பொதுவெளியில். அந்த அனுபவத்தை சொல்லுங்கள். மடவெளி நாவல் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு தேர்தல், உள்ளாட்சி தேர்தல் பற்றின நாவல். விகடன் விருது அதுக்கு அறிவிக்கப்பட்டு இந்த விழா நடந்து, சென்னையில் விருது விழா நடந்த உடனே நடந்ததுக்கப்புறம் ஏராளமான பேர் அதை கவனிக்க ஆரம்பித்தாங்க, அந்த நாவலை தேட ஆரம்பித்தாங்க. நிறைய பேர் வாசகர்கள் அதை தேடி படிச்சுட்டு பேச ஆரம்பித்தாங்க. அப்போ கூடுதலாக வந்து திரைப்படத்துறையில் இருக்கிற நிறைய நண்பர்கள் அதை தேடி படிக்க ஆரம்பித்தாங்க. அதை படித்த நிறைய திரைப்படத்துறையில் இருக்கிற நிறைய நண்பர்கள் என்கிட்ட பேச ஆரம்பித்தாங்க. ஒரு 3 பேருக்கு மேலே துணை இயக்குநர்கள்லாம் என்கிட்ட வந்து சந்தித்தாங்க. அதில் ஒருத்தர் தான் அந்த இயக்குனர். அவர் வந்து என்கிட்ட அந்த விழா முடிஞ்சு புத்தகம் கையில் மடவெளி நாவலோட என்கிட்ட ஒரு முறை தொலைபேசியில் பேசிட்டு, உங்களை சந்திக்கணும் சார், இந்த மடவெளி நாவலை படமாக்குறதை பற்றி பேசணும்னு எங்கள் வேறு ஒரு நண்பர் மூலமாக தான் அவர் பேசினார். நான் அப்போ வருவாய் ஆய்வாளராக பணியில் இருந்தேன். அப்போ வர சொன்னேன். வந்த உடனே அவர் வரும்போதே கையில் மடவெளி நாவலோடு தான் வந்தார். வந்து நாவலை வந்து, சார் இந்த நாவல் நான் 2-3 முறை படிச்சுட்டேன், இதை படமாக்கணும், நீங்கள் ஒப்புதல் கொடுத்தா படம் பண்ணலாம் அப்படின்னு தான் பேசினார். எனக்கு என்னென்னா, திரைப்படத்தில் ஏற்கனவே ஒரு முறை நம்ம உள்ளே போயிட்டு அதை வேணான்னு சொல்லிட்டு வந்துட்டோம். அதற்கு பிறகு வந்து நேரடியாக திரைப்படத்துறையில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் குறைவு. எனக்கு நேரம் அரசு பணியில் இருக்கிறதுனால நேரம் ரொம்ப குறைவு. கதைகள், சிறுகதைகள், நாவல்கள் எழுதுறதே வந்து பெரிய அதிசயம் இல்லை. ஏற்கனவே எல்லாத்தையும் எல்லா வேலைகளையும் முடித்த, அரசு வேலைகள்லாம் செஞ்சதுக்கப்புறம், அரசு வேலைகள்லாம் பண்ணதுக்கு பிறகு ரொம்ப அரிதாக கிடைக்கிற அந்த ஓய்வு நேரத்தை ரொம்ப குறைவான ஓய்வு நேரத்தில் தான் பயன்படுத்தி படைப்புகள் எழுத வேண்டியதாக இருக்குது. இரவில் இல்லை ஏதாவது கிடைக்கிற லீவு நாளில், அந்த மாதிரியான விடுமுறை நாட்களில் தான் வேறு எந்த வேலையும் வேறு எதுவும் பயன்படுத்த முடியாமல் எழுத்துக்காக அதை பயன்படுத்த வேண்டிய தேவை இருக்குது. இதில் வந்து திரைப்படத்துக்கு நேரடியாக போய் பங்கு பெறுறதெல்லாம், பங்களிப்பு செய்கிறதெல்லாம் எனக்கு ரொம்ப வாய்ப்புகள் குறைவாக இருக்கும். இருந்தாலும் அவர், நானே வந்து திரைக்கதையை எழுதிக்கிறேன் அப்படின்னும்போது, சரி அப்படின்னா பண்ணலாம். அவர் நீங்கள் இந்த திரைப்படத்துக்கு நீங்கள் தான் வந்து வசனம் எழுதணும். ஏன்னா இது வந்து இந்த ஸ்லாங்கு, இந்த வட்டார வழக்கு வந்து, அந்த நாவலே வந்து வட்டார வழக்கு, வடார்காடு வட்டார வழக்கு தான் அந்த நாவல் வருது. இதே வட்டார வழக்கில் தான் சினிமாவில் வசனங்கள் வரணும். இது ரொம்ப முக்கியம், நாவலோட முக்கியமான இதுவே அதான். அதனால் வந்து இந்த வட்டார வழக்கில் வந்து நீங்கள் தான் வந்து வசனம் எழுதணும் அப்படின்னு அவர் கேட்டார். நான் ரொம்ப தயங்கினேன். எனக்கு நேரம், டைலாக் எழுதுறதுக்கெல்லாம் அவ்வளோ நேரம்லாம் இருக்காது. இல்லை, நீங்கள் நேரம் கிடைக்கும்போது எதுனா போதும் அப்படின்னு தான் கேட்டார் அவர். சரி, நீங்கள் தொடர்ந்து பண்ணுவோம், நான் என்னால் எப்போ பண்ண முடியும்னு சொல்ல முடியாது, நேரம் கிடைக்கும் போது பண்ணலான்னு தான் ஒத்துக்கணும். என்ன பண்ணோம், சரி ஒரு அக்ரிமெண்ட்லாம் போட்டு, ஒரு ஒப்பந்தம் போட்டு, மடவெளி நாவலை திரைப்படமாக எடுப்பது எனவும், அந்த இயக்குனர் வந்து அதற்கான திரைக்கதையை, நாவலிருந்து திரைக்கதையை உருவாக்குவது, அந்த திரைக்கதைக்கு நான் வசனம் எழுதுவது, அப்படி தான் ஒரு ஒப்பந்தம் போட்டோம். அப்புறம் அவர் திரைக்கதை எழுதுகிறார். எழுதி திரைக்கதை எழுதி எனக்கு அப்பப்போ மின்னஞ்சலில் போடுவார், நான் வாசிப்பேன். ஒரு பாதி கதை எழுதும்போதே எழுதிட்டு ஒரு சந்தைக்கு வரும்போது, கதையை ரொம்ப மாத்திரைங்களே அப்படின்னு சொன்னாங்க. இல்லை சார், சினிமாவுக்கு கொஞ்சம் அப்படி தான் பண்ண வேண்டியதாக இருக்கும், ஏன்னா முழுசாக முடிக்கும்போது ஒரு அளவுக்கு வரும் அப்படின்றது. அப்புறம் மீதி பாதியம் வந்து எழுதி அனுப்பும்போது கதையை நிறைய மாறிடுது. நான் என்ன சொன்னேன், இது மடவெளி நாவல் வந்து உள்ளாட்சி தேர்தலை பற்றி பேசினா ஒரு முக்கியமான நாவல்னு பேர் வாங்கியிருக்கு. நீங்கள் கதை வந்து வெறும் உள்ளாட்சி தேர்தல் மட்டும் இல்லாமல் அதில் அது ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு வருது. நம்ம உள்ளாட்சி தேர்தல் மட்டும் பண்ணுவோம்னு சொல்லி மாற்றும் போது நீங்கள் கதையை ரொம்ப மாற்றிட்டீங்க, எனக்கு வந்து கதையை செதஞ்சு போன மாதிரியே ஒரு ஃபீலிங் வருது. இது இப்படி பண்ணால் வந்து எனக்கு படத்தில் எனக்கு கொஞ்சம் உடன்பாடு இல்லை அப்படின்னு நான் சொல்கிறேன். அவர் என்ன பண்ணார்னா, இல்லை சார், சினிமானா அப்படி தான் பண்ணி ஆகணும், நாவலை அப்படியே கொண்டு வர முடியாது அப்படின்னு. நம்ம இல்லைங்க, எனக்கு இந்த கதையை பண்ணுறதுல எனக்கு உடன்பாடு இல்லை, நம்ம இதை வந்து ரத்து பண்ணிக்குவோம், இந்த கதையை வந்து நீங்கள் பண்ண வேணாம், நாவலை பண்ண வேணாம். சரி, நம்ம அந்த உடன்பாட்டை நாங்கள் ரத்து பண்ணிடுறோம். அப்புறம் என்ன பண்ணுறாரு, இந்த கதைக்கு நீங்கள் வந்து வசனம் எழுதுங்க அப்படின்னு கேட்குறாரு. அது என்னால் முடியல. அப்போ நான் என்ன பண்ணுறேன், இது வேறு ஒரு நண்பரை வச்சு அவர் வசனம் எழுதுகிறாரு. இந்த விஷயங்கள் நடந்ததுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறேன்னா, ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நாங்கள் அக்ரி பண்ணிட்டு போட்ட உடனே
இந்த கதையை வந்து நடக்கிறது வடகர் மாவட்டத்தில் இந்த பொன்னை ஆற்று ஓர கிராமங்களில். படமும் இங்கே தான் பண்ணணும், இங்கே தான் படமாக்கணும்னு அவர் கேட்குறாரு. நாம் வந்து லொக்கேஷன் பார்ப்போம், உங்கள் ஊர்லேயே தான் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு அவர் வராரு. 2 நாள் தங்கி எங்கள் ஊர்லலாம் லொக்கேஷன் பார்க்குறோம். எல்லாத்தையும் பார்த்துட்டு அங்கேயே தான் படம் பண்ணணும் எல்லாம் முடிவாகுது. அதுக்கப்புறம் தான் வந்து கதை மாறினதுக்கப்புறம் எனக்கு உடன்பாடு இல்லைன்னு ரத்து பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் அவர் கதையெல்லாம் முடிஞ்சு ஷூட்டிங் ஆரம்பிச்சிட்டாங்க. ஷூட்டிங் அதே வடகர் மாவட்டத்தில் வேறொரு பகுதியில் நடக்குது. நான் வந்து அப்போ ஃபோன் பண்ணி கேட்குறேன், என்ன சார், என்ன நீங்கள் வந்து மறுபடியும் படம் ஆரம்பிச்சுட்டா வந்து தகவல் சொல்கிறாங்கன்னா, ஆமாம் சார் நான் எடுக்கிறேன், ஆனால் கதையை மாற்றிட்டேன், நீங்கள் பார்த்த அந்த கதை இல்லை, இது மொத்தமே மாற்றிட்டோம், படம் வந்த அப்புறம் உங்களுக்கே தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு. நான் என்ன சரி அப்போ ஒரு வேளை மாற்றிட்டு இருப்பார் போல், கதையை மாற்றிட்டு இருப்பார் போல் நான் விட்டுட்டேன். ஆனால் திரைப்படம் வந்த பிறகு ஏராளமான எனக்கு நண்பர்கள் கைபேசியில் பேசுகிறாங்க, உங்கள் மடவெளி தான் படமாக வந்திருக்கு, நீங்கள் போய் உடனே படத்தை பாருங்கள். நானும் போய் படம் பார்க்குறேன். எனக்கு என்ன அவர் ஸ்கிரிப்ட் கொடுத்தாரோ, திரைக்கதையாக அவர் என்ன எனக்கு அனுப்புனாரோ அந்த திரைக்கதை அப்படியே படமாக வருது. அவர் அந்த திரைக்கதையில் எந்த மாற்றமும் செய்யலை. எந்த நாவலை வந்து சிதைச்சு நாவலை மாற்றி எழுதிய திரைக்கதையை வந்து வேணான்னு சொன்னோமோ அதே தான் வந்து படமாக வருது. அப்போ தான் வந்து நான் சில நண்பர்கிட்ட பேசினேன், இந்த மாதிரி பண்ணியிருக்காங்கன்னா அவர் வந்து உடனே வழக்கு தொடரலாம், குறைஞ்சபட்சம் உங்களோட கதையை தழுவி படம் பண்ணும்போது அந்த உங்கள் பேரையாவது போட்டுருக்கலாம், இல்லை தழுவல்னாவது போட்டுருக்கலாம், கதை மூலக்கதை ஏதாவது ஒன்று போட்டிருக்கலாம், அதுதான் வந்து சரியாக இருந்தது. ஆனால் அதை கூட பண்ணலையே அப்படின்போது நான் வந்து அப்போ தான் வழக்கு தொடர்வதற்கான ஏற்பாடு பண்ணும்போது அந்த வழக்கறிஞர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு மூத்த வழக்கறிஞர் போய் நான் பார்த்த உடனே அவர் வந்து இது மாதிரி நான் வழக்கு போடணும்னு சொன்னோடனே போட்டுடலான்னு அவர் சொல்லலை. நான் முதல்ல படத்தை பார்க்கணும், நாவலை படிக்கணும் அப்படின்னார். 1 வாரம் டைம் கேட்டார். அதுக்கப்புறம் நாவலை படித்தார், படம் பார்த்துட்டு வழக்கு போடலாம், இது வந்து நாவலோட தழுவல் தான் அப்படின்னு அவர் சொன்னதுக்கப்புறம் தான் அந்த வழக்கான ஏற்பாடுகள்லாம் பண்ணோம். ஆனால் அந்த வழக்கு வந்து வேகமாக என்னால் பண்ண முடியல. ஆனாலும் அது வந்து வழக்குக்கான வேலைகள் நடந்து கொண்டு இருக்கிறது. இதில் வந்து எனக்கு என்னென்னா சில நண்பர்கள் சொன்னாங்க, ஒரு திரைப்படம் வருதுனாவே அதை வந்து அந்த கதை வந்து என்னோட கதை என்று குற்றச்சாட்டு எழுப்புகிற படைப்பாளிகள் இப்போ தொடர்ந்து வந்துட்டாங்க என்கிற ஒரு கருத்து வந்தது. ஒரு படம் வந்தாலே என்னோட கதை அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு நண்பர் என்ன சொன்னார்னா, அவர்கிட்ட தேர்தல் சம்மந்தமான ஒரு கதை இருந்திருக்கலாம், அந்த கதைக்கு இவரை வசனம் எழுத வந்திருக்கலாம், அப்படி வேணால் இவங்களுக்குள்ள ஒரு தொடர்பு வந்திருக்கும் அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். நான் என்ன பதில் சொன்னேன்னா, அவரோட கதைக்கு நான் வசனம் எழுதுதா அவர் என்கிட்ட வரலை, என்னோட நாவலை திரைப்படமாக்குறது தான் அந்த நண்பர் என்கிட்ட வந்தார். நாவலை வைத்து தான் திரை கதை உருவானது. அப்படி வந்த படத்தை தான் நான் எதிர்த்து நான் வழக்கு தொடர்வதாக முடிவு செய்தேனே தவிர அவருடைய கதைக்கு வசனம் எழுதுவதற்கான நேரமெல்லாம் எனக்கு இல்லை. ஏன்னா அப்படி தான் நான் திரைப்படத்தில் தொடர்ந்து பண்ணியிருக்கேன். மடவெளியோடு தான் அந்த நண்பர் என்னை வந்து சந்தித்தார். அதற்காக தான் நான் என்னுடைய வழக்கையே நான் நடத்த இருக்கிறேன். ஸோ இப்போ அப்படியே வழக்கு போயிட்டுருக்கு. ஆமாம், அதுக்கான வேலைகள் நடக்குது. கொஞ்சம் பணிகளில் வந்து கொஞ்சம் மெத்தனமாக இருக்குது. ஆனால் வந்து எப்பயுமே ஒரு அறம் ஒன்று இருக்கும், ஒரு படைப்பாளிக்கான அறம் நிச்சயமாக ஒன்று இருக்கு இல்லையா, அதை வந்து இந்த சமுதாயம் முடிவு பண்ணும். ஒரு 25 ஆண்டுகள் எழுத்தில் நீங்கள் இருக்கு கணக்கு, ஒரு 2000 நம்ம கணக்கு வச்சோம்னா 25 ஆண்டுகள் நினைக்கிற அல்லது நீங்கள் யோசித்த அளவுக்கு உங்களுடைய மண்ணையோ உங்களுடைய வாழ்க்கையோ பதிவு செய்த நிறைவு உங்களுக்கு எப்போது வந்திருக்கா அந்த விஷயங்கள்? ஒரு படைப்பாளி எப்போது நாம் எல்லாவற்றையும் எழுதிவிட்டோம் என்று நிறைவு பெறுகிற போது அங்கே படைப்பாளன் வந்து மறைந்து போய்விடுவான், அல்லது படைப்பாளன் காணாமல் போய்விடுவான் என்கிற ஒரு புரிதல் இங்கே இருக்கிறது. அது உண்மையாகவும் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இந்த மண்ணில் இருக்கிற சங்கதிகள், இந்த மண்ணில் இருக்கிற வாழ்க்கை அப்படி அவ்வளவு எளிதில் எழுதி தீர்த்து விடக்கூடிய வாழ்க்கை இல்லை. இது தொடர்ந்து எழுத குறையாத வாழ்க்கை, குறையாத அனுபவங்கள். என்னால் முடிந்தவரை என்னுடைய அனுபவங்களை பதிவு செய்திருக்கிறேன். இன்னும் ஏராளமான அனுபவங்களை, ஏராளமான மனிதர்களை பதிவு செய்ய வேண்டி இருக்கிறது. அதற்கான நேரமும் அதற்கான வாய்ப்பும் வந்து இந்த சமுதாயமும் இந்த வாழ்க்கையும் தர வேண்டும் என நினைக்கிறேன். ஏன் இந்த கேள்வினா, ஒரு கட்டத்தில் பொது மனிதர்கள் தான் எழுதிட்டு இருந்தாங்க நிறைய. இந்த மாதிரி ஒரு மண் சார்ந்த மனிதர்கள் எழுதுறது
குறிப்பாக ஒரு ரொம்ப இதுவான கிராமத்தில் பிறந்த ஒரு மனிதன்லாம் தன்னை சுற்றி இருக்கிற அனுபவங்களை பதிவு செய்யறதுன்றது ரொம்ப சமீபமாக ஒரு 50 ஆண்டுகளுக்குள்ளேயே நடந்ததான்னு வச்சுங்களேன். அப்போ தான் இது நடக்குது. அப்போ தான் நிறைய மனிதர்கள் வராங்க, நிறைய மனிதர்கள் கதைக்குள்ள எழுத்துக்குள்ளார வராங்க. எழுத்தாளராக இல்லை, எழுத்துக்குள்ளார வர இந்த அனுபவங்கள்லாம் நடக்குது. அதனால தான் நான் அந்த கேள்வியை கேட்குறேன். கவிப்பித்தன் எழுத்தினுடைய நோக்கம் முதல் நோக்கம் நான் சார்ந்த வாழ்க்கையை பதிவு செய்வது, அது வெகுஜனங்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பது. இந்த மக்களை எப்படியாவது இந்த மக்களினுடைய உண்மை வரலாற்றை அல்லது உண்மையான வாழ்க்கையை அந்த இரத்தமும் சதயமாக கொண்டு போய் சேர்க்க வேண்டும். இந்த வாழ்க்கை நான் சொன்னது போல இந்த பகுதி, இந்த வடார்காடு மாவட்டம், நீங்கள் இலக்கியத்தை பொதுவான ஒரு வடிவமாக கொண்டாலும் எனக்கு ஒரு என்னுடைய மக்களுடைய வாழ்க்கை எழுத வேண்டும் என்கிற அந்த நீங்கள் அதை எப்படி வேண்டுமானாலும் வைத்துக்கொள்ளலாம். அதை பதிவு செய்ய வேண்டும் என்கிற அந்த நோக்கம், தேவை எனக்கு இருக்கிறது. அந்த 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 முயற்சியில் ஓரளவு நான் வெற்றி பெற்றிருக்கிறேனா என்பதை இந்த இலக்கிய உலகமும் தமிழ் உலகம் தான் சொல்ல வேண்டும். ஆனால் தொடர்ந்து எழுத வேண்டும் என்கிற ஆசையும் எழுத வேண்டும் என்கிற தேவையும் தொடர்ந்து இருக்கிறது. இன்னும் ஏராளமான தகவல்களை, சம்பவங்களை பதிவு செய்ய வேண்டிய தேவை இருப்பதாக தான் என்றும் நினைக்கிறேன். பொதுவாக வடார்காடு மாவட்டம் அல்லது வட மாவட்டம் வறட்சியான மாவட்டம், வேலூர் என்கிற இந்த அடைமொழியெல்லாம் தாண்டி இன்னொரு குற்றச்சாட்டு இருக்கிறது. இது ஏற்கனவே பலமுறை பேசப்பட்ட குற்றச்சாட்டு தான். வடார்காடு மாவட்டத்தில் அல்லது வட மாவட்டத்தில் எழுதுகிற ஆட்கள் ரொம்ப குறைவு, வாசிக்கிறவர்கள் ரொம்ப குறைவு, இலக்கியத்துக்கும் வடார்காடு மாவட்டத்துக்கும் ரொம்ப தூரம் என்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. அது சில காலம் உண்மையாகவும் இருந்திருக்கலாம். மூவாவுக்கு பிறகு, சாவிக்கு பிறகு, அண்ணா காலத்தில் இருந்து சில பெரிய இடைவெளி இருந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு வட மாவட்டத்தில் மிக காத்திரமாக, மிக துணிச்சலோடு எழுதுகிற படைப்பாளிகள் நிறைய பேர் வந்திருக்காங்க. அழகை பெரியவன் தொடங்கி, சுகீர்ராணி தொடங்கி, யாழ்நாதி, கம்பீரன், முல்லைவாசன் இப்படி ஏராளமான படைப்பாளிகள் இன்னைக்கு ஒருங்கிணைந்த வடக்காடு மாவட்டத்தில் எழுத ஆரம்பிச்சிருக்காங்க. நாராயணி கண்ணகி போன்ற எழுத்தாளர்கள் இன்றைக்கி அவங்க நாராயணி கண்ணகி வீட்டில் புதிதாக எழுத தொடங்கியிருக்கிற கோகுலன், நாவல் புதிய நாவல் கொண்டு வந்திருக்கிற அவங்களுடைய மருமகள் தேவி உட்பட இன்றைக்கி ஏராளமான படைப்பாளிகள், சிறுவர் நூல்களை எழுதுகிற படைப்புகள் உட்பட, கவிஞர்கள் உட்பட ஏராளமான பேர் இன்றைக்கி எழுத தொடங்கியிருக்கிறாங்க. இந்த குற்றச்சாட்டை நாங்கள் இப்போது உடைத்து கொண்டு இருக்கிறோம். இப்போ சமீபத்தில் கரியோடன் சிறுகதையில் வந்த சாரோன், உங்களுடைய கதைகள் உட்பட இன்றைக்கி ஏராளமான படைப்புகள் வர தொடங்கியிருக்கு. இப்போ நீங்கள் எழுதிட்டு இருக்கிற படைப்பு இப்போ 6வது நாவல். ஒரு பெயர் அறிவிப்பு வெளியிட்டு இருந்தீங்க. மருட்கை என்கிற தலைப்போடு எழுத தொடங்கி, அது அறிவிப்பு போட்ட இப்போ இந்த முகநூல், இந்த சமூக ஊடகங்கள் வந்த அப்புறம் பெரிய வசதி என்னென்னா, நம்ம ஒரு அறிவிப்பு போட்டோம்னா அந்த அறிவிப்புக்கான ரியாக்ஷன் உடனே கிடைக்கும். அதில் ஒரு பெரிய வரப்பிரசாதம் என்னென்னா, இந்த தலைப்பு ஏற்கனவே வந்துருச்சு என்று ஒரு நண்பர் பதில் போட்டார். இந்த நாவல் ஏற்கனவே ஒருத்தர் எழுதிட்டார், நீங்கள் அதை பெயர் பொருள் எழுத முடியாதுன்னு வச்சுங்க. இவர் சொன்ன மாதிரி என்னுடைய கதையை, என்னுடைய படைப்பை நான் தான் எழுத வேண்டும் என்பதை போல அந்த தலைப்பு போய் தேடி பார்த்தபோது மருட்கை என்ற ஒரு நாவல் இருக்கிறது. மருட்கை, இது மருட்கை, நீங்கள் அந்த நாகப்பதனி தான். அதனால் இருந்தாலும் இப்போதைக்கு நாவலை தொடர்வது தலைப்பை பின்னால் பார்த்து கொள்ளலாம் என்கிற முடிவோடு தான் நாவல் தொடர்ந்து எழுதி கொண்டிருக்கிறேன். அது ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணினுடைய ஒரு வாழ்க்கை. அந்த பெண் கிராமத்தில் மனநலம் பாதித்த ஒரு பெண் படுகிற அந்த வாழ்க்கை, அந்த பெண் வாழ்கிற ஒரு வாழ்க்கையை தான் இதை பதிவு செய்ய தொடங்கியிருக்கிறேன். இதுவும் ஒரு கூடுதலான கவனம் பெறும் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது.
பொன்னி நீவா நதி பொன்னியா மாதிரி பொன்னியினுடைய அந்த அழகெல்லாம் வந்து அப்படியே குறைஞ்சிட்டே வர மாதிரி நம்முடைய வாழ்க்கையினுடைய பயணங்கள், அனுபவங்கள், மனிதர்கள், ஊர் எல்லாமே வெவ்வேறு தாக்கங்களால் அப்படியே மறுவிட்டே வருது. அது எழுத்துக்கள் தான் அதை வந்து சாத்தியமாக்குறதா இருக்குது. இன்னும் நிறைய எழுதணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிற உங்களுடைய அந்த விருப்பங்கள் வந்து நிச்சயமாக நிறைவேறணும். தொண்டை மண்டலத்தினுடைய குறிப்பாக கலை இலக்கியம் சார்ந்த அதோட மனிதர்களுடைய வாழ்க்கையை சேர்க்கிற உங்களுடைய அந்த இலக்கிய பணி வந்து இன்னும் நிறைய உயரங்களை தொடணும் அப்படின்ற வாழ்த்துக்களோடு வந்து நிறைவு செய்யலாம். நன்றி. இது மாதிரி ஒரு நேர்காணல் செய்ய வேண்டும் என்கிற நீண்ட நாளாக தள்ளி போய்கொண்டே ஒரு இந்த நிகழ்ச்சி. நண்பர் சுந்தரபுத்தன் என்னோடு கல்லூரியில் எம்ஏ இதழியல் படித்த நண்பர். அவரை சந்திக்கிற வாய்ப்பும் சாரோன் 25 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒன்றாக எழுத வந்து ஆற்காடு தீபன் உட்பட சில நண்பர்களோடு எழுத வந்து தொடர்ந்து பயணித்து கொண்டு இருக்கிற சாரோனோடு சேர்ந்து இந்த வாய்ப்பை பகிர்ந்து கொள்வது பெரிய மகிழ்ச்சியான ஒரு மகிழ்ச்சி. நேயர்களே, OS லிட்ரேச்சரில் இன்னொரு புதிய தமிழ் படைப்பாளியோடு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.